இந்த லைவ் போட்டாச்சா? ஷேர் பண்றேன். வரும். அந்த லைவ் லிங்க் போட்டீங்கன்னா அதை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக்கில் போட்டுடலாம். சொன்னா உன்னோட பேட்டி பார்த்தேன் சொன்னா. எதுல பாத்தீங்க? போதி மனசுல. ஓ, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ஆ நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஆ ஆ ஆ. புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஆ. செகண்ட் பார்ட் இருக்கு போல இருக்கே. ஆமா, அடுத்த இஷ்யூலயும் வரும் அது. பேசிட்டு இருந்தேன் இதை ஜெயராணிட்ட. ஆஹா. நல்லா இருக்கு அப்படி. ஏன்ட்ட சொல்றதை விட அவர்கிட்ட சொல்லுங்க என்னப்ல. ஒரே செகண்ட் அவர் இருந்து போனே கொஞ்சம் வச்சுக்கோங்க. அவர் போனே எடுக்க மாட்டாரு அப்படின்னு. யார், நானா? ஆ, நான் போன் எடுக்க மாட்டேன்னு யார் சொல்றது? நான் தான் சொல்றேன். நீங்க எப்ப போன் அடிச்சீங்க நான் எடுக்காம இருக்கிறது? போய் பாரு, வாட்ஸ்அப்ல பாரு. வாட்ஸ்அப்ல தான் என் கையிலேயே இருக்குது. வாட்ஸ்அப் நான் படிச்ச உடனே உன்னை கூப்பிட்டேன். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாலே நான் கூப்பிட்டுருப்பேன். இதோ போட்டுனா இல்லைன்னு பாரு. சுபாக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆ. ஓ, சூப்பர். உனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா? எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ்புக் லிங்க் ஷேர் வந்து இந்த நம்ம லைவ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபேஸ்புக்ல கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே உங்களுடைய ஃபேஸ்புக்ல அதை லைவ் போட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, சரி நம்ம ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை ஒருங்கிணைக்கும் 17வது இணைய கருத்தரங்க அமர்வு இது. தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற தொடர் தலைப்பை ஒரு பெருந்தலைப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியல் வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் அறிஞர்கள், தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள், சமூகவியல் ஆய்வாளர்கள், மானுடவியல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து தமிழ்நாடு பௌத்தம் குறித்து நம்மிடையே தனது ஆய்வுகளை முன்வைத்து வருகின்றார்கள். இதுவரையில் 16 நடந்து இப்போது 17 நடக்கிறது. இதுவரை தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சாதித்துள்ள பல்வேறு சாதனைகளுள் பணிகளுள் தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வு இப்பொழுது அமைகின்றது. இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் SC/ST நலச்சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் திலகர் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே இணைந்திருக்கின்றார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றார். அவரை உங்கள் சார்பாக நான் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய தமிழ் பௌத்தத்தில் தொடர்ந்து ஆர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சத்யா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் இங்கே நான் வருக என்று வரவேற்கின்றேன். நமக்கு இன்றைக்கு கருத்துரை வழங்க இருப்பவர்
தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டமைப்பின் தலைவர், கடிகை இணைய கல்விக் கழகத்தினுடைய இயக்குனர் டாக்டர் சுபாஷினி அவர்கள் உங்களிடையே இன்றைக்கு உரையாற்ற இருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சுபாஷினி அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் தமிழ் ஆய்வு உலகில் ஒரு மிகப்பெரிய பங்கையும் தனது ஆய்வுகளின் மூலமாக மிகப்பெரிய தாக்கத்தையும் உருவாக்கியிருப்பவர். உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏராளமான தொல்லியல் ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்ற அருங்காட்சியகங்களுக்கு, சுமார் 1200க்கும் மேற்பட்ட அருங்காட்சியகங்களுக்கு நேரடியாக பயணம் செய்து தமிழ் ஆய்வு தொடர்பான தரவுகளை நேரடியாக சேகரித்த ஒரே ஆய்வாளர் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு மிக நீண்ட பயண அனுபவமும் ஆய்வு அனுபவமும் இருக்கின்றது. அண்மையிலே லண்டனுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே பௌத்தம் குறித்த ஏராளமான விஷயங்களை அங்கே நாங்கள் பார்த்தோம். அதிலே குறிப்பாக ஆந்திராவிலே இருக்கின்ற அமராவதி தொடர்பான ஒரு பெரிய கலெக்ஷன் இருந்தது. அது தொடர்பான ஒரு நீண்ட ஆய்வை அங்கே அவர் மேற்கொண்டார். அந்த ஆய்வை அங்கே பார்த்த வகையிலே அதன் மூலமாக தமிழ்நாட்டில் எப்படி பௌத்தம் பரவியது என்பது தொடர்பான ஒரு ஆய்வுரையை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த அடிப்படையிலே அவர் அமராவதியில் இருக்கின்ற பௌத்தம் தொடர்பான சின்னங்களையும் அது தொடர்பான வரலாறுகளையும் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஸோ ஒரு பன்னாட்டு அளவில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்ற டாக்டர் சுபாஷினி அவர்களை தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாம் ஏன் இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம் என்பது பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் பேசுவதுதான். ஒரு உரையாடல் தொடர்ந்து இருந்தால்தான் நாம் எந்த பொருளை பற்றி மக்களிடையே பேச விரும்புகின்றோமோ அதற்கான ஆக்கமும் அது தொடர்ந்து உரையாடலில் டிபேட்டில் இருப்பதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாகத்தான் உருவாகின்றது. தமிழ்நாட்டில் பௌத்தம் ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பு முழுமையாக தொடை தெரியப்பட்ட பிறகு அதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த சில கூறுகளை மட்டும் தேடி பிடித்து தமிழ்நாட்டு பௌத்தத்தை மீட்டெடுத்ததில் பண்டிதர் அயோத்திதாசர் நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்றார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மீட்டெடுத்த பௌத்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டை அசைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்திருக்கின்றது. அந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக, அவரின் தொடர்ச்சியாக 800 ஆண்டுகளுக்கு பின்பு மறைக்கப்பட்ட, அழித்தொழிக்கப்பட்ட பௌத்தத்தை மீண்டும் மக்கள் மன்றத்தில் கொண்டு வருவதற்கான பணிகளைத்தான் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். நம்மிடையே ஏராளமான இயக்கங்கள் இருந்தாலும் தமிழ் பௌத்தர்களுக்கென்று ஒரு தலைமையான மத அமைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மகா சங்காதிபதி தம்மசீலர் அவர்களின் தலைமையிலே இந்த அமைப்பு இயங்கி வருகின்றது. 80க்கும் மேற்பட்ட விகார்கள், புத்தர் திருக்கோயில்களும் 10க்கும் மேற்பட்ட பிக்கு பிக்குணிகளும் சங்கரத்தினர்களும் பௌத்த ஆய்வில் ஆர்வமாக இருப்பவர்களும் இயக்கத் தோழர்களும் இதிலே இணைந்து பயணித்து வருகின்றார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம். பல தாக்கங்களை உருவாக்கி இருக்கின்றோம். நாம் அண்மையில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடத்திய உலக திரிவிடகங்கள் ஓதும் மாநிகழ்வில் நாம் செய்திருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் தொகுத்து தமிழ்நாட்டு பௌத்தத்தின் வெற்றி படிகள் என்கின்ற ஒரு பெரும் ஆவணத்தை வெளியிட்டிருக்கின்றோம். 150 பக்கங்களுக்கு மேல் இருக்கின்ற A4 சைஸிலே இருக்கின்ற அந்த ஆவணத்தை நீங்கள் பார்க்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானால் நாம் எவ்வளவு தூரம் பௌத்தத்தில் சாதித்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் பௌத்தத்தை எப்படி மீட்டுருவாக்கம் செய்திருக்கின்றோம் என்கின்ற வரலாற்று தரவுகளை அதிலே நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆவணம் ஒரு பக்கம் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக 2500 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பௌத்தம் கோலோச்சிய வரலாற்றை நாம் பேசுவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் நமக்கு துணையாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்று ஆய்வாளர்களும் அறிஞர்களும் தான். அவர்கள் தங்களது படைப்பின் மூலமாக, ஆய்வின் மூலமாக இங்கே வைக்கின்ற அனைத்து உரைகளும் கட்டுரைகளாக தொகுக்கப்பட்டு மாபெரும் ஒரு தொகுப்பு 1000 பக்கங்களுக்கு மேலான ஒரு பெரிய தொகுப்பு விரைவில் நாம் வெளியிட இருக்கின்றோம். தமிழ்நாட்டில்
பௌத்தம் தொடர்பாக வெளிவரப்போகின்ற மிகப்பெரிய தொகுப்பாக முதலாக வெளியிடப்படுகின்ற பெரும் தொகுப்பாக அது அமையும் என்பதில் நான் இங்கே சொல்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் அந்த மாபெரும் பணியில் நம்மோடு இணைந்திருக்கின்ற டாக்டர் சுபாஷினி அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது சீரிய ஆய்வு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டும், உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாற்று தளத்தில் ஒரு அறிவூட்டும் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் தொடர்ந்து இணைந்து பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பௌத்தத்தை நாம் மீட்டெடுப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள், நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைத் தொடர்ந்து இப்பொழுது கருத்துரையாளராக தனது ஆய்வுரையை வைக்கின்ற டாக்டர் சுபாஷினி அவர்கள் உரையாற்றுவார். அதற்கு பிறகு கேள்வி பதில் நடைபெறும். அதற்கு பிறகு வாழ்த்துரைக்கு பிறகு முன்னிலை உரையும் நன்றி உரையும் ஒரு சேர நடைபெறும். நாம் வழக்கமான மேடைகளில் இருப்பது போல ஒரு பாணியை பின்பற்றாமல் ஆய்வாளருக்கும் கேள்விகளை கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி தான் இந்த தலைகீழான மாற்றம். அந்த வகையிலே வாழ்த்துரை வழங்குபவர்களும் தாங்கள் என்ன விதமான வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பையும் இந்த உரை வழங்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது டாக்டர் சுபாஷினி அவர்கள் தனது உரையை ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய அமராவதியில் தொடர்பான அமராவதியின் பௌத்தம் என்கின்ற தலைப்பிலே இப்பொழுது நம்மிடையே உரையாற்றுவார். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வின் வழியாக வரலாறு தொடர்பான, அதிலும் குறிப்பாக பௌத்தம் தொடர்பான வரலாற்று சான்றுகளை உரையாற்றுவதற்கான ஒரு தளமாக இது அமைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே யுவான் சுவாங்குடைய பயணம் பற்றிய ஒரு உரையை நான் வழங்கியிருக்கின்றேன் அவரது ஆவணங்களின் அடிப்படையில். இப்பொழுது இன்றைய தலைப்பு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான, அதிலும் முக்கியமான ஒரு தலைப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு சமயம் அதன் வளர்ச்சி, அதன் தொடர்ச்சி என்று நாம் காணும் பொழுது அந்த தொடர்ச்சி எவ்வாறு பிறகு ஒரு நிலை பெற்றது என்பதை நாம் காண்பதற்கு நமக்கு பல சான்றுகள், வரலாற்று சான்றுகள் தேவைப்படுகின்றன. இப்ப வரலாற்று சான்றுகளை எவ்வாறு நாம் பெறுவது, எந்த வகையில் நாம் எங்கிருந்து பெறுவது என்று நாம் காணும் பொழுது பெரும்பாலான தகவல்கள் நமக்கு இலக்கியங்களின் வழியாகவும் வரலாறு மற்றும் தொல்லியல் அகழாய்வுகளின் வழியாகவும் தான் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆக அந்த வகையில் அகழாய்வுகள் என்பது மிக முக்கியம். இப்ப சமயத்தை பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் பார்க்கின்ற பார்வை என்பது ஒன்று, வரலாற்று பார்வை, தொல்லியல் அகழாய்வு பார்வை அல்லது ஒரு சயின்டிபிக் அப்ரோச் என்று பார்ப்பவர்களுடைய பார்வை என்பது அந்த சான்றுகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் அமைவதாக அமைகின்றது. அந்த வகையில் அமராவதி அகழாய்வு அப்படிங்கிறது இந்த அகழாய்வு அல்லது வரலாற்று துறையில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு அகழாய்வாக அமைகின்றது. இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், அமராவதி என்பது இப்பொழுது எந்த பகுதியில் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இப்பொழுது அது ஆந்திர நிலப்பகுதியில் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய இந்த பிரிவுகள் எல்லாம், மாநில பிரிவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்பு என்று நாம் பார்க்கும்போது தென்னிந்தியாவின் ஒரு பகுதியாக அமராவதி இருந்திருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. பிறகு தென்னிந்தியா என்று சொல்லும் பொழுதே அந்த திராவிட நாட்டின் மிகப்பெரிய ஒரு மொழியாக தமிழ் மொழி என்பது அமைந்திருந்தது என்பதும், மற்றவையெல்லாம் பிற்காலத்தில் பல்வேறு கலப்புகளால் உருவானவை என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த டாபிக் உள்ள நம்ம டீட்டெயிலா போக வேண்டியதில்லை. ஆனா எல்லாருக்கும், ஏன்னா இருக்கிறவர்கள் பெரும்பாலும் நீங்க நிச்சயமாக கல்லூரி பேராசிரியர்கள் என்ற வகையில் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆக இந்த விஷயங்கள் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆக தென்னிந்தியா என்று நாம் பார்க்கும்போது அது தமிழ் நிலத்தின் ஒரு பெரிய, மிக நீண்ட, ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாகத்தான் இது இருந்தது என்பது நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். இப்படி அகழாய்வுகள் மூலமாக நமக்கு பல இடங்கள்ல பௌத்த சிற்பங்கள் கிடைத்தது, பௌத்த கோயில்கள் கிடைத்தது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது இந்த அகழாய்வுகள் எப்பொழுது நடந்தன என்று பார்க்கும்பொழுது சுவாரஸ்யமா நமக்கு கிடைக்கிற தகவல் என்னவென்றால், இதில் மிக மிக பெரும்பாலானவை
ஐரோப்பியர் காலத்துலதான், அதிலும் குறிப்பாக பிரித்தானியர் ஆட்சி காலத்துலதான் நமக்கு இந்த அகழாய்வுகள் மிக அதிகமாக நடந்திருக்கின்றன. இது எப்படி தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இந்த அகழாய்வுகளை நடத்தினார்கள் என்று பார்த்தோம் என்றால், இது ஐரோப்பாவில் அந்த காலகட்டத்தில் வரலாற்று ஆய்வுகள், இப்ப உதாரணமா எகிப்துல எல்லாம் நிறைய அகழாய்வுகள் செய்ய தொடங்கிவிட்ட காலகட்டம். ஆக அந்த காலகட்டத்தின் தொடர்ச்சியாக இங்க ஆட்சி செய்கின்ற இந்த நிலத்திலேயே நமக்கு அகழாய்வு செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய வரலாற்று விஷயங்களை சேகரித்து வைக்கலாம், நாம் காலனித்துவ ஆட்சி செய்கின்ற இந்த பகுதிகளில் சேகரித்து வைக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் இந்த செயல்களை அப்படிங்கிறத பாக்குறோம். மற்றவர்கள் கொஞ்சம் அமைதியா இல்லாட்டி மியூட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப எனக்கு சுலபமா இருக்கும். நன்றி. சரி, இப்போ அதுல அமராவதி அகழாய்வுங்கிறது ஏன்? இப்ப நம்ம சொல்லுவோம் காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் அல்லது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாட்டு நிலத்தை வந்து நம்மளுடைய பௌத்த எல்லையை நம்ம குறுக்கி பார்க்கிற ஒரு பார்வைக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்பொழுது நமக்கு பௌத்தம் தமிழ்நாட்டில் என்றால் நமக்கு இந்த 3 பகுதிகள் தான் மிக முக்கியமாக நமக்கு கவனத்தை பெறுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் தென்னிந்திய பகுதி வரைக்கும் நமது தமிழ் நிலம் இருந்தது என்ற பார்வையோடு பார்க்கும் பொழுது அமராவதி அகழாய்வும் இந்த பட்டியலில் இணைந்து கொள்கின்றது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. சரி, அமராவதி அப்படிங்கிற பேர் எப்பொழுது ஆரம்பித்தது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கேள்வி நமக்கு நிச்சயமா இருக்கும். இன்றைக்கு பார்க்கும்போது குண்டூர் மாவட்டத்துல, ஆந்திர பிரதேசத்துல தான் இந்த அமராவதிங்கிற பகுதி இருக்கு. ஆனால் இந்த அமராவதிங்கிறது ஒரு புது பெயர். ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகள் கால வாக்குல அமைந்த ஒரு புது பெயர் இது. இதற்கு முன்பு இதற்கு இந்த பகுதியில முக்கியமாக இருந்த நகரங்கள் சில இருக்கின்றன. சரி, இப்போ இந்த இந்த அமராவதியில இருக்கிற மிக முக்கியமான ஒரு தொல்லியல் சான்று என்னன்னாக்கா அமராவதி ஸ்தூபா. இப்ப ஸ்தூபாங்கிற போது நமக்கு பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. அதாவது அது நிற்கின்ற ஒரு தூணா, அல்லது ஒரு வட்ட வடிவில டோம் வடிவத்துல அமைந்திருக்கின்ற ஒரு கோயில் வடிவமா, அல்லது வெவ்வேறு விதமான வழிபாடு இடமா, அல்லது பள்ளியா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற பதில் என்னவென்றால், இது ஒரு வட்ட வடிவில் அமைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் போன்ற ஒரு சேத்தியம். இப்ப சேத்தியம் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க இந்த அகழாய்வு குறிப்புகள்ல எல்லாவற்றிலுமே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த இது பர்டிகுலர்லி இந்த ஸ்தூபா இதை சுற்றிலும் இருக்கின்ற பகுதிகள் தான் இப்பொழுது நமக்கு இன்னைக்கு டாக்கோடைய ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டிஸ்கஷனுக்கு நம்ம வைக்கிறோம். இது கட்டப்பட்ட காலம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிமு 3, அதாவது இன்றையிலிருந்து ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் காலவாக்குல கிமு 3லிருந்து 2க்குள் அப்படிங்கிற காலகட்டத்தை நிர்ணயிக்கிறாங்க. இதுக்கு நமக்கு தெரியும் எல்லாருக்கும் எப்படி தொல்லியல் அறிஞர்கள் செய்வாங்கன்னாக்கா, இது கார்பன் டேட்டிங் வழியாக செய்யும் பொழுது நமக்கு கிமு 3லிருந்து 2 காலகட்டத்துல கட்டப்பட்ட கோயில்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப இதுல நிறைய அப்புறம் படிப்படியாக பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த கோயில் சிற்பங்கள்லாம் புனரமைக்கப்பட்டிருக்கின்ற, குறிப்பா கிபி 50ல புனரமைக்கப்பட்டிருக்கு. பிறகு கிபி 12 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்கள்ல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. கொஞ்சம் மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்போ உருவாக்கப்பட்ட காலம் கிமு 3-2 அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது அசோகருடைய இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருந்திருக்கணும். அசோகருடைய தாக்கத்தின் மூலமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்பொழுது இந்த அமராவதி ஸ்தூபா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப அது அமராவதியில இல்ல. ஆனால் அதன் பல்வேறு சிதலங்கள், அது எப்படியெல்லாம் சிதலம் அடைந்தது, ஏன்னா இப்பொழுதுக்கு அந்த கோயிலே அங்க இல்ல. ஆனா அது எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா 3 பகுதிகள்ல முக்கியமான பகுதிகள்ல இருக்கு. ஒன்று சென்னை அருங்காட்சியகம், மிகப்பெரிய கலெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இப்பொழுது நமக்கு சென்னையில இருக்கின்ற சென்னை அருங்காட்சியகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நமக்கு இன்னைக்கு பிரிட்டிஷ் மியூசியம்ல மிகப்பெரிய ஒரு தொகுதியாக அதை வைத்திருக்கின்றாங்க. சிறப்பான ஒரு காட்சியாக இருக்கு. அதற்கு அடுத்ததாக அமராவதின்னு இன்றைக்கு நம்ம சொல்ற இடத்திலேயே ஒரு அருங்காட்சியகம் ஒன்று இருக்கு. அங்கேயும் சில தொகுதிகளை வைத்திருக்கின்றாங்க. அந்த கோயிலுடைய வடிவத்தை எல்லாம் நான் பிறகு காட்டுறேன். அப்ப ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் ஸ்லைட் ஷேரிங் செய்துட்டு உங்களுக்கு நான் இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் காட்டுறேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதாவது பௌத்த சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு சிற்பக்கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்தியாவிற்கே சிற்பக்கலையை கொடுத்த ஒரு சமயம் என்று சொன்னால் அது பௌத்தமாக அமைகின்றது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து. ஆனா இன்றைக்கு நமக்கு பல்வேறு வகையான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வைத்திருப்போம். ஏன்னா பல்வேறு சமயங்கள் இடைப்பட்ட காலகட்டத்துல வந்துவிட்டன. இந்தியாவின் மிக பழமையான நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு மதம் என்றால் அது பௌத்த மதம் தான். ஆக அந்த பௌத்த மதம் நிலை பெறுவதற்கு ஐடல்ஸ் அப்படிங்கிறது தேவையாக இருக்கு, உருவங்கள் அப்படிங்கிறது தேவையா இருக்கு. இப்ப உருவங்கள் தேவை அப்படிங்கிற போது ஒரு கலைபாணியில தான் நம்ம உருவாக்க முடியும், ஒரு சிற்ப வடிவத்தை நம்ம உருவாக்க முடியும். இப்ப புத்தருடைய ஆரம்ப கால வடிவங்கள்ல நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு காந்தாரா வடிவங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். கிரேக்க மாடல்ல இருக்கும்.
கிரேக்க முகங்களோட இருக்கும் என்றால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா மதுரா வடிவங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து ஆசிய முகத்தோட, அதாவது தென்னிந்தியா, மத்திய இந்தியா, கிழக்காசிய நாடுகளுடைய முகம் பாவனை இதெல்லாமே சேர்ந்த வகையில இருக்கும் மதுரா ஆர்ட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 3ஆவதா இருக்கிறது தான் அமராவதி கலைப்படைப்புகள் அப்படிங்கிறது. ஆக இந்த 3 விஷயங்களை நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த சிற்பக்கலை அப்படின்னு சொன்னாலே ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் வந்து பிரித்து பார்க்கும் பொழுது இந்த 3 வகையான பிரிவுக்குள்ளதான் அடக்குவாங்க. காந்தாரா கலைப்படைப்புகளா, அல்லது மதுரா கலைப்படைப்புகளா, அல்லது அமராவதி கலைப்படைப்புகளா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வகையில இதற்கென்று ஒரு தனி ஒரு சிறப்பு ஒன்று இருப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு வந்தது இந்த அகழாய்வுக்கு பிறகுதான். இல்லாட்டா நமக்கு அமராவதின்னு ஒரு கோயில் ஒன்று இருந்தது, அங்கே ஒரு பௌத்த கோயில் ஒன்று இருந்தது. அதில் என்ன சொல்லப்பட்டது, அதில் எது அது சிறப்பா இருந்தது அப்படிங்கிற விஷயங்களே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த பகுதி வந்து முதல்ல நம்ம பார்க்கும்போது யார் இந்த அகழாய்வுகள்லாம் முதல்ல பார்த்தாருனாக்கா, காலின் மெக்கன்சி தான் வந்து 1816ஆம் ஆண்டுல அவர் வந்து ஒரு அகழாய்வு அங்க ஒரு சிறிய அளவிலான ஒரு அகழாய்வு ஒன்று நடத்துகின்றார். முதல்ல அவர் வந்து பார்க்கிறாரு. காலின் மெக்கன்சி அந்த பகுதிக்கு வந்து ரிசர்ச்சுக்கு வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காலின் மெக்கன்சி இந்தியா முழுதுமல்ல, இந்தோனேசியா, மலாயா இந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று ஆவணங்களை திரட்டியவர். ஒரு சர்வேயர், ஸ்காட்லாந்துல பிறந்தவர். பிறகு பிரித்தானிய அரசின் அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டவர். அவருடைய காலின் மெக்கன்சியோடைய ஓலைச்சுவடிகள் சேகரிப்பு தான் இன்றைக்கு நமக்கு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சேகரிப்புகளாக இருக்கின்றன. ஆக காலின் மெக்கன்சியுடைய அகழாய்வு முதல் முறை அவர் பார்வையிடுகின்றார். அதற்கு பிறகு அவர் வந்து இதை பார்த்து அதை பற்றிய குறிப்புகளை எழுதி விடுகின்றார். அப்ப அதுக்கு முதல்ல அவர் கொடுக்கிற பேர் ஹில் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிற பேர் தான் அவர் முதல்ல ரெஃபரன்ஸ்ல அவர் கொடுக்கிறாரு. அப்புறம் பிறகு வந்து இதோட ஆய்வுகள் எல்லாம் தொடங்குறாங்க. இந்த முதல்ல பார்க்கும்போது நமக்கு பார்த்த அந்த மதுராவில் இருக்கின்ற கலைப்படைப்புகளும் காந்தாரால இருக்கின்ற கலைப்படைப்புகளோட இது எப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுல இருக்கின்ற ஒவ்வொரு வடிவமுமே வட்ட வடிவமாக ஒரு ட்ரம் இருக்குன்னு வச்சுப்போமே, ட்ரம் வட்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரம் வட்ட வடிவத்துலதான் இதோடைய ஒவ்வொரு சித்திரங்களுமே வந்து அல்லது சிற்பங்களுமே உள்ள வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப பொதுவாக நம்ம வந்து காந்தாராவோ அல்லது வந்து பௌத்த கோயில்கள் அத்தனையிலே நம்ம பார்க்கும்போது புத்தர் அமர்ந்திருக்கிற நிலை இருக்கும். அல்லது நமக்கு புடைப்பு சிற்பங்கள்னு பார்த்தோம்னாக்கா சுவர்ல வந்து அந்த ஒவ்வொரு ஜாதக கதைகளும் வெளியே வர்ற மாதிரி ஒரு புத்தரின் பிறப்பு மற்ற செய்திகள் எல்லாமே சிற்பங்களாக தொகுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆனால் இங்க இந்த அமராவதியுடைய தனி சிறப்பு என்னவென்றால் வட்டமான ட்ரம் ஸ்லாப்ஸ், அதுல வந்து ஒவ்வொரு வடிவங்களுமே அந்த கதை சொல்கின்ற ஒவ்வொரு கதையுமே வந்து வெளிப்படுத்துகின்ற வகையில இதை அமைத்திருப்பாங்க. அப்ப இதுவே வந்து கிமு 200 இந்த காலகட்டத்திலே இந்த கலைபாணி தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல அவருடைய இந்த ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே சமயத்துல நம்ம யுவான்ஸ்வாங் இருக்காருல்ல, அவருடைய ரெஃபரன்ஸை நம்ம மறந்துட முடியாது. இப்ப அமராவதி கோயில் இருக்கிற பகுதிக்கு அவர் வருகின்றார். எப்போதுனாக்கா காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்பு அவர் வருகின்றார். இப்ப தென் கோசலையில வந்து அவர் கொஞ்ச நாள் இருந்து படிச்சுட்டு, அதாவது நாலந்தால முடிச்சு பிறகு அவர் கோசலைக்கு வந்து பிறகு அங்கிருந்து வந்து அமராவதிக்கு பகுதிக்கும் வருகின்றார். கிபி 639 640 இந்த காலகட்டம் அவர் இருந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல அவர் வந்து இதே பர்டிகுலர் சேத்தியத்துல இருந்து அபிதம்ம பிதகா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து அவர் கற்கின்றார். இப்ப அபிதம்ம பிதகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றதுனாக்கா, அபிதம்ம பிதகா is the third of the 3 divisions of the Pali Tripitaka, the definitive canonical collection of scripture of Theravada Buddhism. The other two parts of the Tripitaka are the Vinaya Pitaka and the Sutta Pitaka. இந்த அபிதம்ம பிதகா நூலை தான் அவர் அங்க படிக்கிறார். இப்ப அது மாத்திரம் இல்லாம ஹுவான்ஸ்வாங் அமராவதியில வந்து இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவருக்கு குறைந்த காலகட்டம் தான் இருந்தாலும் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஸ்டடிஸ் அவர் பண்றாரு. இந்த கோதாவரி, கிருஷ்ணா நதிக்கரை பகுதி தான், கிருஷ்ணா நதிக்கரை பகுதியில் தான் இந்த கோயில் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இருந்த காலகட்டம், அதாவது நான் முதல்ல சொல்லிட்டு 639 640 அந்த காலகட்டத்திலே வந்து 20 பௌத்த பள்ளிகள் அவர் அங்க பாக்குறாரு. ஏறக்குறைய 5000 பிக்குகள் அங்க நடமாடி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இப்ப இந்த காலத்தை நான் சொல்லும் போதே கிபி 640 நான் சொல்லும் போதே உங்களுக்கு யோசிக்க முடியும், இது பல்லவர்கள் காலம். பல்லவர்கள்ல வந்து நமக்கு 2ஆம் நரசிம்மன் வந்துவிட்ட காலம், அந்த காலகட்டம். இந்த காலகட்டத்துல ஏறக்குறைய வந்து சைவம் எழுச்சி வர ஆரம்பித்து விட்டது. பௌத்தத்தை அவர்கள் தாக்குகின்ற நிறைய செயல்பாடுகள் தொடங்கிவிட்டு அத கீழே இறங்க அந்த பிரச்சனைகள் வந்துவிட்ட காலம். அந்த காலகட்டத்திலேயே 20 பௌத்த பள்ளிகள், பெரிய அளவிலான பௌத்த பள்ளிகள் அங்க இருந்திருக்கின்றது. இந்த பகுதியில 5000 பிக்குகள் இங்க வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவான்ஸ்வாங் என்ன சொல்றாருன்னா, இங்கதான் வந்து திக்நாதர் வாழ்ந்தார் இந்த பகுதியில. அப்ப
திக்நாதர் எல்லாருக்கும் தெரியும், ஹீஸ் அ கிரேட் லாஜிஷியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரும் அதை வந்து எழுதுறாரு. இப்ப திக்நாதரை பத்தி அவருக்கு சைனாலே தெரிஞ்சிருக்கு. யுவான் சுவாங்க்கு சீனாவில இருந்த போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரது நூல்கள் அங்கே அவர் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் காஷ்மீர்ல தங்கியிருந்த போதும் பௌத்த பள்ளிகள்ல அவர் படிச்சிருக்கிறார். இப்ப இங்க இருக்கிற இந்த ஸ்தூபால, அதாவது இந்த சேத்தியத்துல தான் தான் தங்கியிருந்ததாகவும், அதே சேத்தியத்திலேயே வந்து திக்நாதர் தங்கியிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதையும் அவர் தன்னுடைய குறிப்புல அவர் சொல்றார். இப்ப இந்த ஸ்தூபாவை பத்தி சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ஸ்டோன் ஸ்தூபா, அப்ப கல்லால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு மட்டும் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்துல வந்து ஏறக்குறைய ஒரு 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 வருட காலம் அந்த அந்த காலகட்டத்துல தான் அவர் தங்கி இருந்து பிறகு அங்கிருந்து அவர் கீழே காஞ்சிபுரத்துக்கு வருகின்றார். சரி, அடுத்து வந்து இப்ப காலின் மெக்கன்சியை பார்க்கும்போது பல ரெஃபரன்சஸ் வந்து நமக்கு தெரியுது. அதாவது காலின் மெக்கன்சி வந்து நிறைய ஆவணங்களை பார்த்து அவர் ஆய்வு செய்யறவர். அதனால அவருடைய ஆய்வுகள் என்ன கிடைக்குதுனாக்கா 14ஆம் நூற்றாண்டலோட ஒரு இலங்கை கல்வெட்டு ஒண்ணு. அது வந்து இந்த கல் சேத்தியம், இந்த பெரிய ஒரு கல் சேத்தியம் ஒன்று, பெரிய ஒரு கோயில் ஒன்று புதர்களுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் புதைந்து கிடக்கின்றது அப்படிங்கிறத குறிப்பிடுறத ஒரு கல்வெட்டு ஒண்ணு அவர் வாசிக்கிறார். அப்புறம் இத பார்த்துட்டு தான் 1797 இவர் காலின் மெக்கன்சி என்ன செய்யறாருனாக்கா, கிருஷ்ணா நதிக்கரை பக்கத்துல வந்து இந்த ஆய்வு செய்யணும் அப்படின்னு வரும்போது, இந்த சுண்ணாம்பு கற்களால் ஆக்கப்பட்ட இந்த கோயில் சிதலமடைந்து கிடக்கிறது வந்து அவர் பார்க்கிறார். ஆனா இந்த பகுதியில என்ன ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குதுனாக்கா, இந்த பகுதியில வாழ்ந்த ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் என்ன செய்யறாருனாக்கா, வேறு பகுதியில இருந்து இந்த ஊருக்கு வருகின்றார். அப்போ அந்த ஜமீன்தார் வந்து இந்த பகுதியில இருக்கின்ற இந்த கோயிலோட அகழாய்வெல்லாம் கோயிலுடைய இந்த சிதலங்கள்லாம் கிடப்பதெல்லாம் எடுத்து வச்சு அதை ரீயூஸ் பண்ணலாம்னு ஏதோ வகையில அவருடைய கோயிலுக்கோ அதை செலவு அது பண்ணலாங்கிற வகையில சிதைக்கிற பணியில ஈடுபட்டுறார். இப்ப அந்த மாதிரி வேலைகள் நடக்கும்போது தான் காலின் மெக்கன்சிக்கு இன்னும் நிறைய தெரிய வருது. அப்போ உடனே அவர் அந்த பகுதிக்கு வந்து அந்த பணியை ஸ்டாப் பண்றாரு. அந்த வேலையை நிறுத்திட்டு அவர் என்ன செய்யறாருனாக்கா, இதுல நம்ம வந்து ஒரு அகழாய்வின வரலாற்று சின்னங்கள் சிதைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல பிரிட்டிஷ் பீப்புள் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அதனால வந்து இத பாதிக்கப்படாத வகையில பாதுகாக்கணும் என்ற முயற்சிகளை அவங்க தொடங்குறாங்க. அந்த முதல் அகழாய்வு செய்து அந்த பகுதியில சேகரிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் காலின் மெக்கன்சி சரியான வரைபடம் எல்லாம் வரைந்து, ஓவியங்கள்லாம் வரைந்து, இதுல சில படங்களை நான் காட்டுறேன். ஓவியங்கள்லாம் வரைந்து அதை ஆவணப்படுத்தி என்ன செய்யறாருன்னா இங்கிலாந்துக்கு அனுப்புறார். இப்ப நான் சென்று பார்த்து வந்த அந்த படங்கள் எல்லாம், அதுல அந்த சிற்பங்கள் எல்லாம் காலின் மெக்கன்சியோடைய காலகட்டத்துல அவர் சேகரித்தவை. அந்த முதல் கட்டத்துல சேகரிக்கப்பட்டவை தான் அங்க வந்து இப்ப இங்கிலாந்துல இருப்பவை. சரி, இதற்கு அடுத்ததாக 2வது கட்டமாக வந்து 1845ல ஏறக்குறைய ஒரு 30, 40 ஆண்டுகளுக்கு பிறகு சர் வால்டர் எலியட் அவர் தலைமையில ஒரு அகழாய்வு பணி ஒன்று நடக்குது. இப்ப எல்லாருக்கும் வால்டர் எலியட் நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, நமக்கு வந்து சூளாமணி விகாரை அது வரைபடம் இப்ப இருக்குதுன்னா, ஒரு ஓவியம் இருக்குன்னா, அதுக்கு முக்கிய காரணமே சர் வால்டர் எலியட் தான். இல்லன்னா அவரு வந்து ஒருத்தரை வந்து அதை பார்த்து ஓவியத்தை வரைய சொல்லி இருக்கவில்லை என்றால், இன்றைக்கு நமக்கு நாகப்பட்டினத்துல ஒரு சூளாமணி விகாரை ஒன்று இருந்தது, 4 அடுக்குல இருந்தது அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. வெறும் வாய்மொழியில தான் இருந்துட்டு போயிருக்கும். ஆக அந்த வகையில பௌத்த சின்னங்கள் மட்டுமில்ல, இந்த வரலாற்று சின்னங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அதை பற்றி ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பணியில தான் ரொம்ப ஈடுபாட்டோட சர் வால்டர் எலியட் அவர்கள் இருந்தார். அப்போ 1845ல வந்து அவர் இந்த பணியை வந்து அரசு அதிகாரியாக பணியை எடுத்துக்கொள்கின்றார். அப்ப இந்த பகுதியில சுற்றிலும் வந்து கள ஆய்வு செய்து அந்த கோயிலுடைய மேற்கு பகுதியில உள்ள இடங்கள் எல்லாம் அகழாய்வு செய்கின்றார். இப்ப இந்த அகழாய்வு சின்னங்கள்ல இருக்க ஒவ்வொரு நுணுக்கமான ஓவியங்களையும் பார்த்து சிற்பங்களையும் பார்த்து ஓவியங்களை உருவாக்குகின்றார். சரியா? இப்ப இந்த ஓவியங்கள் எல்லாம் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பிறகு வந்து அடுத்து ஒரு 10 ஆண்டுகள், அதாவது 1855ல வந்து இந்த ஒவ்வொரு கல்லையுமே வந்து அதை எடுத்து புகைப்படங்கள் எடுப்பது, கோட்டோவியங்கள் செய்வது அப்படிங்கிற பணியிலும் ஈடுபடுகின்றார். அவற்றுல வந்து 75 ட்ரம் ஸ்லாப்ஸ் மாத்திரம் அவர் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த ட்ரம் ஸ்லாப்ஸ் வந்து இப்போ வந்து ரெஃபரன்ஸுக்கு வரும்போது இலியட் மார்பிள்ஸ் அப்படிங்கிற பேர்ல, அதாவது மார்பிள் தான் உங்களுக்கு தெரியும், பளிங்கு, நம்ம வீட்டுக்கெல்லாம் தரையில எல்லாம் போடுவோம் இல்லையா, மார்பிள்ஸ். ஆனா இந்த மார்பிள் வந்து இத்தாலியன் மார்பிள் இல்ல. சோ இது வந்து இந்தியாவிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பளிங்கு தான். சோ அதை கொண்டு உருவாக்கப்பட்ட, அதாவது பாருங்க, கிமு 3, 2 அந்த காலகட்டத்திலே ஒரு பளிங்கு ஒரு மலையை வெட்டி அதுல இருந்து எடுத்து கொண்டு வந்து அதில் சிற்பத்தை படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிற்பக்கலையை இந்த அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அவங்க வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த சிறப்பான ஒன்றை வந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது 1855ல இந்த பணியெல்லாம் தொடங்கி ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள் இந்த இந்த தொகுப்புகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து அவை கொண்டு செல்லப்படுகின்றன. அதுல பாதி அங்கே இருக்கின்ற அருங்காட்சியகத்திலும் வைக்கப்படுகின்றது. பிறகு பாதி வந்து இங்கிலாந்திற்கும் சென்னைக்கும் அனுப்பப்படுகின்றன.
அடுத்து இறுதியாக இங்க அகழாய்வு அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமாக ராபர்ட் சூவல், அவரையும் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாற்று துறையில இருக்கிறவங்க. சோ இவங்க வந்து ஜேம்ஸ் புர்கஸ் அவர்களோட கீழ், ஏன்னா அவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட, அதாவது இன்றைக்கு நம்ம சொல்றோம்ல மத்திய அரசின் தொல்லியல் துறை, அதோடைய ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம், அதோடைய டைரக்டராக இருந்தவர். இப்ப அவருக்கு கீழே தான் இவர் பணியாற்றினார், ராபர்ட் சூவல் பணியாற்றினார். என்னன்னாக்கா ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற பணியில் தான் அவரோட முக்கியமான ஒன்று இருந்தது. ராபர்ட் சோவலோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் என்றால் த ஃபார்காட்டன் எம்பையர் விஜயநகர அப்படிங்கிற தலைப்புல அவர் எழுதின ஒரு நூல் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு நூல் தான். அதை சில வரலாற்று ஆய்வாளர்கள் அதை நிச்சயமா நீங்க படிச்சிருக்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு சில ஸ்லைட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஷேரிங் கொடுத்துருக்கீங்களா வருண்? வருண் ஷேரிங் இருக்கா? ஓகே ஓகே, பார்க்க முடியுதா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? பார்க்க முடியுது. பார்க்க முடியுதா? ஓகே சரி. ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோ. இல்ல ஃபுல் ஸ்கிரீன் வச்சேன்னாக்கா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமா? ஓகே ஓகே. நான் இது தெரியுது. தெரியுதுல்ல? ஓகே தெரியுதுல்ல? ஓகே குட். இப்போ சில பேருக்கு எந்த இடத்துல இருக்கு இந்த அமராவதி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அமராவதி எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறவங்களுக்காக, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இங்க இந்த நாகார்ஜுன கொண்டா, இங்க வந்து இந்த கோதாவரி ஆறு, இந்த கிருஷ்ணா நதி போகுது. அரிக்குமேடுலாம் கீழே இருக்கு, எல்லாமே இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். சோ இந்த பகுதியில தான் அமராவதி இருக்கு. இன்னொரு மேப் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா விஜயவாடா இருக்குது. விஜயவாடா குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில இங்கதான் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தோம்னாக்க இப்ப இருக்க நில எல்லைப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப தூரம் இல்ல. இந்த கிருஷ்ணா நதி கரையிலே இருக்கின்ற ஒரு பகுதி தான் இந்த அமராவதி. இதுல சில நோட்ஸ் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அமராவதி ஸ்தூபாவை எடுத்துட்டோம்னாக்க இந்த கல்வெட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து இந்த பகுதியில தொடர்ச்சியான புனரமைப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது 4ஆம் நூற்றாண்டு தொடங்கி மன்னர்களுடைய நமக்கு பாக்குறோம் இல்லையா, ஏன்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மன்னர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது படிப்படியாக களப்பிரர் காலம் முடிந்து விட்டது. பிறகு படிப்படியாக சைவத்தின் பால் வந்து ஒரு ஆர்வம் போறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த காலகட்டத்துல பௌத்தத்துக்கான ஆதரவு குறைந்த காலகட்டத்திலையும் ஒரு சில பகுதியில, குறிப்பா இந்த அமராவதி இருக்கின்ற இந்த பகுதியில எல்லாம் வந்து நல்ல ஆதரவு வந்திருக்கு. சோ 2 கல்வெட்டுகளை பார்க்கிறோம். 1182 தூண் கல்வெட்டு, பிறகு 1234 அதே தூண் கல்வெட்டு. அதுல அந்த அமராவதி இதுல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னாக்கா பெரிய நன்கொடை அது குறிப்பிடுகிறது. எல்லாமே ரெனோவேஷனுக்காக தான், கோயிலுடைய புனரமைப்புக்காக. பிறகு கோயிலுக்கு வழங்கப்பட்ட பெரிய நன்கொடை பற்றி, அதாவது கோயில் உறைந்திருக்கும் புத்தருக்கு வழங்கப்பட்ட கொடை பற்றி ஒரு கல்வெட்டு குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம அந்த அமராவதியில இருக்க கல்வெட்டு மாத்திரம் இல்லாம இலங்கை கண்டியில இருக்கிற ஒரு கல்வெட்டு, கிபி 1344 கல்வெட்டு ஒண்ணு என்ன சொல்லுதுன்னாக்கா, முன்னர் நாகார்ஜுனகொண்டா என கிபி 3 அழைக்கப்பட்ட பகுதிக்கு தமகீர்த்தி என பெயர் கொண்ட சிங்கள பிக்கு ஒரு 2 அடுக்கு கோயிலை, இந்த கோயில் பெரிய அடுக்குல தான் இருக்கு, இந்த 2 அடுக்கு கோயிலை சீர்படுத்தி புனரமைத்ததை பற்றியும் அது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 கல்வெட்டுகளுமே நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் சொல்லுது. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, கிமு 3-2ல கட்டப்பட்டாலும் படிப்படியாக சில ரெனோவேஷன்ஸ் கிபி நமக்கு வந்து 14 வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிறகுதான் அதோட முழுமையுமே சிதலமடைந்தது வந்து இந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அந்த அமராவதி ஸ்தூபாவுடைய சேர்த்து மீட்பு எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தா இந்த ஹிஸ்டரி நம்ம பார்ப்போம். 1796 உள்ளூர் ஜமீன்தார் வந்து இப்பகுதிக்கு வருகிறார், அவர் மாறி வருகின்றார். அங்க வந்து அமரேஸ்வரர் கோயில் அந்த இடத்துல அமரேஸ்வரர் கோயில்னு இப்ப ஒரு கோயில் இருக்கு. இந்த அமரேஸ்வரர் கோயில் பகுதியில இது வந்து சிவன் ஆலயம். இந்த கோயிலை சார்ந்து வந்து அந்த பகுதிக்கு அவர் ஜமீன்தார் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவர் அந்த பகுதிக்கு அமராவதிங்கிற பேரையும் வைக்கிறார், இந்த கோயில் சார்ந்ததுனால. அப்புறம் இங்க கிடைந்த இந்த சிதலமடைந்த கோயில் பகுதியில இருக்கிற தனது அரச நகர அமைப்புக்கு பயன்படுத்துகிறார். பிறகு இந்த தன்ய கதா தான் இந்த கோயிலோட ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த கோயில் வந்து அதனால, ஏன்னா கோயிலுடைய சில சிதலமடைந்த பகுதியெல்லாம் எடுத்து பயன்படுத்தும் போது அதோட முழுமையான பகுதியை நம்மால் காண முடியாது. ஆக இந்த பகுதிக்கு 1797 காலின் மெக்கன்ஸ்கி வருகிறார். 90 அடி சுற்றளவும் 20 அடி உயரமும் கொண்ட ஒரு கட்டுமானத்தை அவர் வந்து அங்க ஆய்வு செய்கின்றார். அப்புறம் இடையில அவருக்கு வேற பணிகள் வந்துருது. பிறகு மார்ச் 1818 துல்லியமான வரைபடங்களை உருவாக்குகின்றார். அதற்குள் ஜமீன்தார் கோயில் குளம் ஒன்றை அப்பகுதியில் கட்ட தொடங்கி வருகின்றார். அதாவது கோயில் இருந்த பகுதியிலேயே ஒரு குளத்தை ஒன்றை உருவாக்குற பணி ஆரம்பிச்சிடுறாரு. இதை வந்து காலின் மெக்கன்சி தடைப்படுத்திட்டு பிறகு 2வது
பணியை தொடங்குறார். அப்ப தனது ஆய்வுகளை வந்து இரண்டு ஆய்வு சஞ்சிகையில வந்து அவர் எழுதி அனுப்புகின்றார், வெளியிடுகின்றார். அவரது வரைபடங்கள் தற்சமயம் லைப்ரரி ஆஃப் காமன்வெல்த் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ் அலுவலகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. யாருக்கு ஆர்வம் இருந்தாலுமே வந்து நீங்க நிச்சயமாக அதனை வாசிக்கலாம். இதுதான் முதல் முறையாக அந்த கோயிலுடைய வடிவம். இது தெளிவில்லாம இருக்கலாம், ஆனா இதுதான் ஒரிஜினல். இந்த ஒரிஜினலான பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஓவியம் இது. இந்த ஸ்தூபா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வட்ட வடிவம். நீங்க உங்களுக்கு நிச்சயமா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வட்ட வடிவத்துல இருக்கும். இந்த பகுதியில கீழ்ப்பகுதி எல்லாமே 4 நுழைவாயில்கள் வச்சிருக்காங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படிங்கிற வகையில 4 நுழைவாயில்கள் அந்த பெரிய கோயில்ல இருக்கு. 2 அடுக்குல பெரிய அளவுல அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. வட்ட வடிவம். இத நீங்க பார்க்கலாம். இது வந்து அமராவதி ஸ்தூபா. இது வந்து அவருடைய வால்டர் எலியட்டுடைய ரெஸ்டோரேஷன் அந்த காலகட்டத்துல அவர் உருவாக்குன இதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துக்கு போவோம். இப்போ ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தை சென்று பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைப்பது அரிது. அதனால இப்ப நானும் திரு கௌதமசன் அவர்களும் அண்மையில இப்ப போயிருந்த சமயத்துல ஏற்கனவே இதை நான் பார்த்திருக்கேன். ஆனா அண்மையில சென்ற போது அந்த தொகுதியை நல்ல ஒரு எக்ஸிபிஷன் வைத்திருந்தாங்க. ஆக அதை வந்து நாங்கள் ஒரு பதிவாக நான் அதை செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்க பார்க்கலாம். இப்ப அமராவதிக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஒரு பெரிய செக்ஷன் இருக்கு. இப்ப நான் நிக்கிறேன் இல்லையா, என்னுடைய உயரத்துக்கும் மேல அந்த கோயில் இருக்குது. நிச்சயமா அப்படிதான் இருக்கும். பெரிய அளவுல அந்த கோயிலுடைய பகுதிகள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சிற்பங்களையும் நம்ம நெருக்கமாக நம்ம அதை பார்ப்போம். சரியா? இது வந்து எக்ஸ்கவேஷன் அட் அமராவதி இன் 1880. இப்ப அந்த கோயில் இன்னைக்கு நம்ம வட்ட வடிவில் இருக்க ஒரு அழகான கோயில் நம்ம நினைச்சு கற்பனை பண்ற அந்த கோயில் 1880 எப்படி இருந்ததுன்னாக்கா இந்த மாதிரி தரையில உடைக்கப்பட்டு சிதலமடைந்து இப்படிதான் வந்து கிடந்திருக்கு. இதற்கு பிறகுதான் ஒவ்வொரு பகுதியுமே எடுத்துக்கொண்டு வந்து அதை பாதுகாக்கும் பணியை செய்திருக்காங்க. இங்க வந்து நீங்க பாருங்க, இந்த கோயிலுடைய ஒவ்வொரு அந்த ட்ரம் ஸ்லாப் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம் ஸ்லாப் ஒவ்வொன்றுமே ஒரே அளவிலான வட்டம். அது ஒன்று. இந்த ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளுமே ஒவ்வொரு வகையான சிற்பங்கள் இருக்கு. இப்ப இத பாத்தீங்கன்னா இது ஒரு வட்டமா இருக்கு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு வட்டம் இருக்கு. அதுக்குள்ள வந்து தாமரை மலர்ந்த இருக்க மாதிரி வட்ட வடிவத்துல அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா 2வது நம்ம பார்த்தோம்னா இந்த வட்ட வடிவத்தில் இந்த ஸ்லாப் இருந்தாலும் அது கீழே தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பூதகணங்கள் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இப்ப இந்த பூதகணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப நம்ம தமிழ் கோயில் இந்து கோயில்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லா கோயில்களும் கீழே நம்ம பார்க்க முடியும் இந்த பூதகணங்கள் அப்படிங்கிறது. இப்ப அந்த பூதகணங்களுடைய அந்த ஆரம்ப கால தொடக்கத்துடைய ஒரு ட்ரேஸ் நம்ம இங்க பண்ண முடியும். இதுல வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த சிற்பத்தொகுதி வந்து ஒவ்வொரு வட்ட வடிவத்திலையும் நம்ம வந்து அதுல வெவ்வேறு விதமான சிற்பங்களை அவங்க உருவாக்கி இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த கோயிலுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்ச அகழாய்வின் போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னாக்கா, இந்த வட்ட வடிவத்துல அதாவது இந்த ரெலிக்ஸ் இருக்கு இல்லையா, புத்தருடைய உடலின் பாகங்கள் அவர் இறந்த பிறகு கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 8 பேர் எடுத்து கொண்டு சென்றார். பிறகு அதுல வந்து பல இடங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாற்று செய்தி ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கு நமக்கு கண்டியில இருக்குங்கிறோம், நமக்கு ஒடிசால இருக்குங்கிறோம், அண்மையில காஞ்சிபுரத்துல கூட அதை வைத்ததாக நம்ம செய்தியெல்லாம் கேள்விப்பட்டோம். சரி, அப்போ இந்த ஷ்ரைனுக்குள்ள வந்து அந்த ஸ்தூபா வடிவத்துல இது இருந்திருக்கணும். இந்த வட்ட வடிவத்துல நீங்க பார்க்கலாம், நடுவுல நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பதிவுல அந்த படத்துல நீங்க பார்க்கும்போது இப்ப ஸ்தூபாக்கு எதுக்காக கட்டுறாங்க? சோ எதுக்காக ஒரு டோம் வடிவத்துல ஒரு ஸ்தூபா அமைகிறது அப்படிங்கிற கேள்வி இந்த ஆய்வாளர்களுக்கு வருது. இப்ப அது வரும்பொழுது அவங்க வந்து எதோட ரிலேட் பண்றாங்கன்னாக்கா, ஒருவர் இறந்த பிறகு அந்த இறந்த உடலை வந்து சாம்பல் ஆக்கின பிறகு அதன் எலும்புகளும் சாம்பலும் வைக்கப்படுகின்ற அந்த குடுவை இருக்கு இல்லையா, அது இங்க நீங்க பார்க்கலாம். அந்த பக்கத்துல 2மே இருக்கு, 2 வடிவம். அங்க வந்து நாங்க ஏராளமா பிரிட்டிஷ் லைப்ரரியில பார்த்தோம். பௌத்த சின்னங்கள் இருக்கின்ற இடத்துல குறிப்பா சாம்பல்களை வைக்கக்கூடிய, அதாவது புத்த பிக்குகளுடைய முக்கியமான பிக்குகள் அல்லது புத்தருடைய ரிலிக்ஸ் இப்படின்னு இருக்கக்கூடியவை எல்லாம் வைக்கப்படுகின்ற ஒரு பாட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வட்ட வடிவத்துல இருக்கு. அப்ப அந்த வட்ட வடிவத்தை சிம்பலைஸ் பண்றதுக்காக, அதாவது இங்கே ஒருவர் வாழ்கின்றார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இப்ப அதை வந்து காட்டுவதற்காகத்தான் இந்த டோம் அப்படிங்கிற வடிவம் வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் ஒண்ணு நமக்கு கிடைக்குது. இப்ப நீங்க பல இடங்கள்ல இதை பார்க்கலாம். பிறகு நான் அதை பத்தி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா நான் கொஞ்சம் போகலாம்னு நினைக்கிறேன். படங்களுக்கு நம்ம போவோம் இப்ப.
அடுத்தது இத பார்த்தீங்கன்னாக்கா ரெயிலிங் பில்லர்ஸ். இது எப்படி அமைஞ்சிருக்குதுன்னாக்கா, ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருக்குன்னா, ஒரு வட்ட வடிவத்துல அந்த ட்ரம் ஸ்லாப்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு மேல வந்து சிற்ப தொகுதிகள் ஒரு ரொம்ப நுணுக்கமான உருவங்கள். இப்ப நம்ம காந்தாரா அல்லது மதுரால பார்த்தோம்னாக்கா, புத்தரோட வடிவங்களே நெறைய இருக்கும். அப்புறம் வந்து மாயாவுடைய வயிற்றிலிருந்து குழந்தை உருவாகுறது, யானை உள்ளே புகுற ஒரு வடிவங்கள், அந்த மாரியான விஷயங்கள்லாம் வரும்போது, அந்த முகபாவனை, உடம்பின் தோற்றம், உடம்போட வடிவம், கை கால்களுடைய அளவு, அப்புறம் அந்த கதை சொல்லும் பாங்கு, அதுல வர புராண கதைகள், அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் பாருங்க. இப்ப பெண்கள் நெறைய இருப்பாங்க. பெண்களோட சிலைகள், வீரர்கள் வர்றது, குதிரையில செல்வது, இப்படிப்பட்ட வடிவங்கள்லாம் பார்ப்போம். அதே போல தான் இந்த இந்த அமராவதி சிற்ப தொகுதியை நம்ம பார்த்தோம்னாலும், நமக்கு இந்த வடிவம் கிடைக்குது. ஆனால் என்ன ஒண்ணுன்னா, இதுக்குள்ள இவங்களுக்கு கிடைத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்க்கோம்ல, உட்கார்ந்து அமைதியா தியானத்துல இருப்பாருன்னு. அப்படிப்பட்ட புத்தருடைய வடிவங்கள் வந்து இந்த இந்த எந்த தொகுதியிலுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா புத்தருடைய ஆரம்ப கால ஆ உருவங்கள், அவருடைய பயணம், குதிரையில அவர் செல்றது, சித்தார்த்தனாக அவர் வந்து செல்வது, இந்த மாதிரியான சிற்பங்கள் எல்லாம் நமக்கு பார்க்க முடியுது. ஆக இந்த குதிரை இங்க இங்க பார்க்கலாம். இங்க குதிரை இருக்கு. இப்ப வந்து சித்தார்த்தனாக வந்து அ புத்தர் இருப்பது. அப்ப அவருடைய மனைவி, அவர் குடும்பத்தார் அப்படிங்கிற வகையில காட்டுவது. அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு விளக்கத்தை விளக்கத்தோடு இந்த பகுதிகள் எல்லாம் வந்து டீகோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. டீகோட் பண்ணி இந்த நூல்கள் வந்து நமக்கு இவை ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த ஜாதக கதைகளுடைய காரணத்தை விளக்குவதாக இருக்கின்றன. இருக்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு வந்து முழுமையாக இல்லை என்றாலும், சிதைந்திருந்தாலும் கூட இந்த பூதகணங்கள் பற்றி நம்மால வந்து ஏறக்குறைய நமக்கு ஊகிக்க முடியுது. ஏன்னா, அதோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம இன்னைக்கும் கோயில் கட்டுமான அமைப்புல நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இப்ப இது இன்னொரு ஸ்லாப் ஒண்ணு பார்க்கிறோம். இங்க உட்கார்ந்துட்டு ஒரு மரம் இருக்கு. அது வந்து வழிபடுவது போன்ற ஒரு அமைப்புல இன்னொரு ஸ்லாப் ஒண்ணு இருக்கு. பிறகு இங்கே ஒரு வடிவம் ஒன்று இருக்கு. வெவ்வேறு விதமான உருவங்கள். இந்த உருவங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப நுணுக்கமாக இத வந்து சிற்பிகள் இந்த உருவங்களை எல்லாம் உருவாக்கி, அ அதை அமைத்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு வட்டமுமே ஒவ்வொரு கதைகளுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா, அதுக்கு கீழே வந்து அந்த பில்லர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பில்லர்ஸ் கீழ்ப்பகுதி கோயிலுடைய அந்த பில்லர்ஸ் அந்த வட்ட ட்ரம்ஸ் வந்து தாங்கிக்கிட்டு இருக்க அந்த பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இடைக்கிடையில இருக்கிறது பார்த்தோம்னா, அதுவும் சர்வசாதாரணமா இல்ல. மிக நுணுக்கமா. இன்றைக்கு அந்த மாரி நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஜைனர்களுடைய கோயில்கள்ல இந்த மாரி நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள நம்ம பார்க்க முடியும். அது வந்து இப்ப ஈவன் தமிழ்நாட்டுல கூட இப்ப அண்மையில ஒரு கோயில் கூட பார்த்தேன். அதுலயும் இப்ப புது கோயில் தான். அதுலயும் அந்த பழைய அந்த நுணுக்கமான அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இலைகள், தாவரங்கள், மனிதர்கள், சிங்கம் அந்த மாரியான உருவங்கள் எல்லாம் இணைத்து அத வந்து அழகுபடுத்துவது அப்படிங்கிற வகையில. இது வந்து இன்னும் நம்ம நேரா பார்க்கலாம். இதுல 2 சிங்கங்கள் இங்க மேலே அமர்ந்திருக்கிறதும் பார்க்கலாம். இங்க கீழே 2 சிற்பங்கள் இருக்கிறதையும் பார்க்கலாம். இங்க புத்தர் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிற்ப வடிவம் ஒன்று இருக்கு. அடுத்து இன்னொன்று முக்கியமா இப்ப பௌத்த சமயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுல வந்து நிச்சயமா இருக்கின்ற சின்னங்கள்ல யானை அப்படிங்கிறது இன்னவிட்டபிள். அது எப்போதுமே வந்து யானை சின்னம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலிருந்தே அது வந்து இணைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு வடிவமாக ஒரு கூறு பௌத்த சமயத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க முனிவர்கள், பௌத்த பிக்குகள்லாம் இருப்பது போல நம்ம இங்க பார்க்க முடியுது. ஒவ்வொன்றுக்குமே பல கதைகள் இருக்கின்றன. அத நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கும்போது, நூல வாசிச்சு பார்க்கும்போது அத பார்க்கலாம். இங்க நடனம் ஆடுகின்ற மகளிர், அப்புறம் வந்து ஆண்கள், அந்த மகிழ்ச்சியாக போற மாதிரி ஒரு தேர் போல அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் நடன மாதுகள், எல்லோரும் அமர்ந்திருக்கிறது, அதெல்லாம் பார்க்க முடியுது. குழந்தை இருக்கிறத பார்க்கலாம். ஒவ்வொன்றாக. அடுத்து இங்கேயும் சில ஆஃபரிங்ஸ் கடவுளுக்கு ஆஃபரிங்ஸ் குடுக்கிறது போல ஒரு வடிவங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வந்து அந்த டோம் ஸ்கல்ப்சர பத்தி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் குடுத்திருக்கிறாங்க. அதாவது ஆம் இந்த முதல்ல கட்டப்பட்ட அந்த முதல் வடிவம் இருக்கு இல்லையா? அது வந்து கிமு 3, 2 அந்த காலகட்டம். ஆனா அதற்கு பிறகு அதுல வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் அதுல வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்திருக்கு. எப்படி பில்லர்ஸ் எல்லாம் அதுல இணைச்சாங்க கூடுதலாக, அந்த பெரிய கோயிலாக வருவதற்கு. அப்ப ஹாரிசான்டல் பில்லர்ஸ் வந்து எவ்வளவு வச்சாங்க. இடைக்கிடையில அதற்கு இடையில வந்து வைக்கப்பட்ட அ அந்த வட்ட வடிவ பளிங்கு மார்பிள்ஸ் இருக்கு இல்லையா? அந்த உருவங்கள் எப்படி அதுக்குள்ள இணைத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விளக்குகின்ற வடிவங்களையும் நம்ம பார்க்க முடியும்.
இங்க நல்லா தெளிவாக நமக்கு இந்த பூதகணங்களை நம்ம பார்க்க முடியுது. அந்த வாத்திய கருவிகள் எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற பூதகணங்கள் பார்க்க முடியுது. ஆனா எல்லா ஏறக்குறைய அனைத்து ட்ரம் ஸ்லாப்ஸுமே நம்ம பார்க்கும்போது அது உடைந்திருக்கிறதோ, திரித்திருக்கிறதையோ தான் பார்க்க முடியுது. இப்ப அந்த காலகட்டத்துல இந்த சிற்ப தொகுதிகள் மட்டும் சேகரிக்கப்படாமல் இருந்தா, இன்னைக்கு அது நிச்சயமா மண்ணோடு மண்ணா தான் அனைத்து போயிருக்கும். இப்படி ஒரு ஸ்தூபம் அங்க இருந்தது அப்படிங்கிற ஒரு அ விஷயம் தெரிய வந்திருக்காது. அமராவதி கலைப்பாணின்னு ஒண்ணு இருந்தது அப்படிங்கிறதுக்குமே நமக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. இப்ப இங்க பார்த்தோம்னா, இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு 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 இதுதான். எப்படின்னா, இது வந்து மாயா குழந்தை, அதாவது புத்தரின் தாயார் மாயா அரசியார். அவர் வந்து குழந்தை பிறக்கிற காட்சி தான் இங்க நீங்க பார்க்கிறீங்க. இப்ப இது வந்து ரொம்ப சிம்பாலிக்கா இத வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த சிற்பத்த. 4 தொகுதியா ஒரே கல்லு தான். ஆனா 4 கதைகள் இதுல இருக்கும். இது ஒரு பார்ட் 1, பார்ட் 2, இப்ப பார்ட் 3, பார்ட் 4. 4 பகுதியாக இது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஆர்டிஸ்டுடைய ஒரு ஒரு சிற்பியுடைய ஒரு திறன். அவர் வந்து ஒரு கல்லுலயே ஒரு பல கதைகளுடைய பல பகுதிகள் வளர்ச்சிய வந்து அவர் காட்டிடக்கூடிய வகையில வச்சிருக்காங்க. இப்ப இதுல வந்து பர்த் ஆஃப் புட்டா தான் இதுல கம்ப்ளீட்டா காட்டப்படுது. இப்ப வந்து இந்த அம்மா மாயா வந்து இந்த அரச மரத்தின் கிளைய பிடித்துக்கொண்டு இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்க குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிறது போது அப்படியே அதை வாங்கிக் கொள்வதாகவும், பிறகு இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னாக்கா, குழந்தையை மாயா கொண்டு வந்து இங்க ட்ரீ காட் இவர். அந்த ட்ரீ காட்க்கு வந்து இந்த மரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கடவுளுக்கு வந்து அந்த குழந்தையை வந்து காட்டி ஆசீர்வாதம் வாங்குவது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படி நுணுக்கமான ஆம், ஒரு வடிவத்தோட இந்த விஷயங்கள் இருக்கு. அடுத்து சித்தார்த்தன் குதிரையில வந்து ஏறி அவர் வந்து நாட்டை விட்டு கிளம்புவது. அதை வந்து சிற்பம் மிக அழகான ஒரு சிற்பமாக இதை நம்ம பார்க்கிறோம். சுற்றிலும் வீரர்கள் நிற்கிறது மாதிரியும், ஒரு ரொம்ப தெளிவான மிக மிக நேர்த்தியான ஒரு குதிரையுடைய வடிவம். இதெல்லாம் ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சிற்பங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது இன்னொரு வடிவம். அதே போலதான் குதிரையிலே அவர் செல்வது போல ஒரு வடிவம் ஒன்று இருக்கு. இப்போ இந்த முழு சிற்ப தொகுதியோடைய அங்க லண்டன்ல இருக்கிற முழு முழு சிற்ப தொகுதியோடைய ஒரு கலெக்ஷன நான் இங்க வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் காட்டியிருக்கேன். ஆனால் இந்த டோம் அல்லது இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்து நம்ம வந்து நிச்சயமா தெரிந்து கொள்ள விரும்புவோம் இல்லையா? இப்ப அதுக்கு வந்து இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்ப பிரிட்டிஷ் லைப்ரரி வந்து பிரிட்டிஷ் மியூசியம் என்ன செய்திருக்காங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்ற வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ நான் இப்ப ப்ளே பண்றேன். இத முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் எப்படி உருவானது? எப்படி வந்து அது உருவாக்கப்பட்டது? அதோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாயில் பாதுகாவலர் மாதிரி சிங்கங்கள் வந்து வாசல்ல இருப்பத பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல. சித்தார்த்தனின் பிறப்பு, அதை காட்டுற அந்த ஸ்லாப்ஸ் இருந்த இடங்கள். இது டபுள் சைடட் அப்படின்னு சொல்றாங்க பில்லர்ன்னு. 2 பக்கத்துலயும் இருந்த பில்லர்ஸ்ன்னு. இங்க நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? இந்த 4 சிங்கைகள். இப்ப இது வந்து எப்படி பிரிட்டிஷ் மியூசியம்ல வந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறத
வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுற இந்த கடைசி பகுதி இது. இப்ப பார்த்தபோது உங்களுக்கு நிச்சயமா ஒரு 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 சிந்தனை ஒண்ணு வந்திருக்கலாம். அந்த அமராவதி கோயில் எப்படி இருந்திருக்கும்? அந்த வடிவம் எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னு நிச்சயமா வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்திருக்கலாம். சரி இப்ப வந்து இப்ப நம்ம பார்க்கிற இந்த அமராவதி பகுதி இதுதான். ஏன்னா மேப்ல க்ளோஸா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால இத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பகுதிய. இந்த கிருஷ்ணா நதிக்கரைக்கு ரொம்ப தூரம் இல்ல. பக்கத்திலே தான் இருக்கின்ற ஒரு பகுதி. இப்ப இதுல நமக்கு மிக முக்கியமா நம்ம கருதப்படுகின்ற 2 பேர் வந்து காலின் மெக்கன்சி. இப்ப காலின் மெக்கன்சியோ அல்லது வந்து சர் வால்டர் எலியட் இல்லை என்றால் நம்ம நிச்சயமாக இந்த அமராவதி ஸ்டூபா அப்படிங்கிற ஒன்று இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்ல. இப்ப முதல்ல வந்து அந்த ஸ்கெட்ச் ஒன்று உருவாக்குகின்றார் காலின் மெக்கன்சி. அது வட்ட வடிவத்தில் அமைந்த ஒரு கோயில் தான். அது ஒரு சேத்தியம் தான் அப்படிங்கிற தன்னுடைய ஆய்வின் வழியாக அதை வந்து நிலைநிறுத்தி 2 கட்டுரைகளை அவர் வந்து எழுதி அவர் வந்து அதை வெளியிடுகின்றார். அதனாலதான் அது வந்து இந்த ஒரு சயின்டிபிக் வேர்ல்ட்ல வந்து அமராவதி கலைக்கூடம் ஒன்று அல்லது அமராவதி ஒரு சேத்தியம் ஒன்று இருந்தது அப்படிங்கிறது உறுதியாக மக்கள் மத்தியிலோ ஆய்வாளர்கள் மத்தியிலோ உருவானதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. அதனால இவங்க 2 பேருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இத பாதுகாப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ரெஃபரன்சஸ் ஏதாவது ஏன்னா இந்த கலைபாணியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க ஒரு 3 நூல்கள் நான் சேகரித்து கொண்டு வந்தேன். அது வந்து ஸ்கல்ப்சர்ஸ் ஃப்ரம் அமராவதி இந்த பிரிட்டிஷ் மியூசியம் பை டக்ளஸ் பேரட். இப்ப இவருடைய நூல் வந்து இருக்கு, பிடிஎஃப்-ஆவே வச்சிருக்கிறேன் நான். அது வேணுங்கிறவங்களுக்கு அதை நான் பகிரலாம். 1954ல எழுதப்பட்டது. இதை பற்றி அத்தனை ஸ்கல்ப்சர்ஸ் பத்தியும் ஒவ்வொரு சிற்பத் தொகுதியுடைய அர்த்தங்களையும் விளக்கக்கூடிய வகையில் அது இருக்கு. அடுத்ததாக புல்லட்டின் ஆஃப் த மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியம் பை சிவராமமூர்த்தி. இது வந்து 1935ல இருந்து 46 வரைக்கும் மெட்ராஸ் சென்னை மியூசியத்துடைய கியூரேட்டரா இருந்தவர். அதுக்கப்புறம் த புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் ஆஃப் அமராவதி அண்ட் ஜக்யாபேட்டா இன் த கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட். அது வந்து புர்கஸ் அவர் பண்ணதுதான். 1882ல இந்த ஆய்வு வந்து அவருடைய ஆய்வு வந்து பண்ணியிருக்கிறாரு. இப்ப வந்து இந்த ஆய்வுகளின் வழியாக நமக்கு வந்து அமராவதி அப்படிங்கிற ஒரு பகுதியில் அதாவது புதிய நகராக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில வந்து ஒரு ஸ்தூபா இருந்தது. ஏறக்குறைய 2200 ஆண்டுகள் தொடர்ச்சியான பௌத்த நடவடிக்கைகளுக்கான ஒரு சான்றாக அந்த பகுதியில இருந்தது. அங்க இருந்த ஒரு கலைப்படைப்புகள் தனித்துவம் வாய்ந்த ஒரு கலைப்படைப்பு, தனி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு மிக தெளிவாக இதன் மூலமா நமக்கு நிர்ணயம் செய்யப்படுறதை நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லையா? இது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து அலசி பார்க்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்றைக்கு நமக்கு நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒன்று. அதாவது பல பேரும் பல நாடுகள் கூட போயிருக்கலாம். அங்கே பார்க்கும்போது நமக்கு பொதுவாகவே இந்த அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ சமய டோம்ஸ் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப அதாவது கேத்தீட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சர்ச்ன்னு நம்ம பொதுவா இப்ப தமிழ்நாடு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற சொல்றோம். ஏன்னா அங்கிருந்து வந்த பிறகு ஐரோப்பியர்கள் வந்த பிறகு இந்தியாவில் வந்து அவங்க சர்ச்சஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. சில கேத்தீட்ரல்ஸ் இருக்கு. இப்ப அதுல 3 வகையா ஐரோப்பால நம்ம பார்க்க முடியும். சிறிய அளவுல இருக்கிறது வந்து சர்ச்ன்னு சொல்லுவோம். அடுத்ததா வந்து கொஞ்சம் பெருசா இருக்க கேத்தீட்ரல்னு சொல்லுவோம். அதற்கு பெரிதாக மிக முக்கியமா பிஷப்ஸ் எல்லாம் இருக்கிற கோயிலை வந்து நம்ம டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த டோம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த டோமோட மேல் பகுதியை பாருங்க. இதுல வந்து நம்ம பார்க்கும்போது இவை எல்லாமே வந்து ஏறக்குறைய நான் காட்டின அந்த அமராவதி ஸ்தூபாவுடைய வட்டத்தோடைய அடிப்படையில் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியும். இப்போ கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்டியானிட்டியோடைய கிறிஸ்துவ மதத்துடைய ஒரு வளர்ச்சி இந்த கட்டுமான வளர்ச்சி அப்படி சொல்றோம் இல்லையா? ஆர்கிடெக்சர் இப்ப கோயில்கள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது எல்லாம் உருவாகிற காலகட்டம் அப்படிங்கிறது கிபி 3ஆம் நூற்றாண்டு தான். இப்ப கிபி 3ஆம் நூற்றாண்டுல தான் இந்த டோம் உருவாக்குதல். ஈவன் வேட்டிகன் கோயில் கட்டப்படுறதே அந்த காலகட்டம் தான். ஏன்னா வேட்டிகன் கோயில் இப்ப இன்றைக்கு நம்ம பாக்குற இப்ப வாத்திகான்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? வேட்டிகன். இப்ப அந்த கோயில் ரோமன் கேத்தலிக்ஸோடைய மிக முக்கியமான ஒரு கோயிலாக இருக்கிறது. அது மேலேயும் அந்த டோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அப்ப அவை எல்லாமே கட்டப்படுவது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். அப்ப இந்த வட்ட வடிவமான ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்று இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த டோம்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால், அங்க வந்து டோம்ஸ் இருக்கும். அதாவது இறந்த பிஷப்ஸ் உடைய மன்னர்களுடைய உடல்களை வந்து வைத்து என்ன சொல்றது கல்லறை சவப்பெட்டி கல்லால் ஆன சவப்பெட்டி செய்து வச்சிருக்கிறத வந்து ஐரோப்பாவின் எல்லா பகுதிகளையும் நீங்க பார்க்க முடியும். இப்ப எந்த முக்கியமான நகரங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த
அதாவது தேவாலயம், பெரிய தேவாலயங்கள் நான் சொல்ற மாதிரி பெரிய கத்தீட்ரல், பெரிய டோம்ஸ் இருக்கிற கோயில்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான அரசர்கள், பிஷப்ஸ் உடைய உடல்கள் அங்க பாதுகாக்கப்படுறத நம்ம பார்ப்போம். இந்த கான்செப்ட் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்வைக்கணும். இப்போ நம்ம அமராவதி காந்தாரா, மதுரா ஸ்கல்ப்சர்ஸ், இந்த ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது இந்த அமராவதி அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல இருந்து வேறுபடுறத நான் தெளிவா ஒரு ஆய்வாளரா நான் பாக்குறேன். எந்த வகையிலனா, இது வந்து ஒரு ஒரு படிநிலை வந்து நமக்கு வெளிப்படுத்துது. அதாவது இந்த குடுவையில உடலை வைத்தது, அதாவது இறந்து போனவரோட உடலை வந்து எரித்து சாம்பலாக்கி அந்த எலும்பையும் அந்த அந்த சாம்பலையும் வந்து ஒரு 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 குடுவை மாதிரி இங்க இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஒரு மண்பாண்ட வடிவத்துக்குள்ளேயோ அல்லது ஏதோ ஒரு பளிங்கினால் செய்யப்பட்ட ஒரு குடுவைக்குள்ளேயோ வச்சு அதை வந்து ஒரு கோயிலுக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது ஒரு பிரிமிட்டிவான கான்செப்ட் தான். இப்ப பிரமிட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அதுதான் ஏற்கனவே 5000 ஆண்டுகள் சொல்றோம். இப்ப பிரமிடா இருக்கு, அதுக்குள்ளேயும் வந்து இறந்து போன மன்னனை வைத்து அவனோட பொருட்கள் எல்லாம் வச்சு செய்யற ஒன்றா இருக்கு. ஆனா அது கோயிலா அவங்க வழிபடல. ஆனா ஒரு மறைந்தவர்களுடைய உடலை வைத்து பிறகு அதை வந்து ஒரு வழிபடுகின்ற ஒரு இடமாக மாற்றக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பௌத்தம் பரவுனது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய குறிப்பாக மேல் பகுதி, அந்த வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, இப்ப இன்றைக்கு நமக்கு பார்க்கிற பாகிஸ்தான், இன்றைக்கு நம்ம பார்க்கிற மேல் பகுதிகள் எல்லாமே, இந்த உத்தரகாண்ட் பகுதி, குஜராத், பஞ்சாப், இந்த பகுதிகள், பிறகு சீனால இருந்து இந்த சில்க் ரோடு இருக்கு. இப்ப அந்த பகுதிகள்ல இருந்து பௌத்தம் வந்து ஐரோப்பா வரைக்கும் பரவுனதை நம்ம பார்க்கிறோம். நிறைய வணிகம் நடந்திருக்கு. சில்க் ரோடு, அப்படியே சில்க் ரோட்டோட கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டினிபோல் வரைக்கும் அது வந்து சில்க் ரோடு பயணிச்சிருக்கு, அந்த ரூட்ஸ் இருக்கு. அப்ப இந்த பௌத்த பரவல் அப்படிங்கிறது இந்த ஆர்கிடெக்சர், இந்த விதமான கல்வி வந்து அங்க பரவுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றாக தான் நான் இதை பாக்குறேன். இந்த வட்ட வடிவத்தோட உருவாக்கம் ஏன் வந்து இந்த வட்ட வடிவம் இருக்கு, இந்த வட்ட வடிவம் வந்து இந்த அந்த டோம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அந்த கோயில்கள்ல வந்து இறந்தவர்களோட உடலை வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து மேல இருக்கிற கோயில நீங்க பாத்துட்டீங்க. கீழே இருக்கிற கோயில் என்னன்னாக்க, இது வந்து மலேசியாவில எடுக்கப்பட்ட கோயில். இப்ப மலேசியா மாத்திரம் இல்ல, நீங்க தாய்லாந்து, பர்மா அல்லது வந்து இந்தோனேசியா, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நீங்க சென்றீர்கள் என்றால் பெரிய பெரிய புத்தர் கோயில்கள்ல வந்து பின்புறத்துல குட்டி குட்டியாக அறைகள் வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு படம் பாக்குறீங்க, இந்த படத்துல வந்து நம்ம புத்தர் சிலை இருக்கு, அதுக்கு பின்னாடி குட்டி குட்டியா நிறைய பாக்ஸஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றையும் நீங்க திறக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படம் இருக்கு. படத்துக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, அவர் இறந்தவருடைய சின்ன குடுவையில அவருடைய சாம்பல், அவருடைய எலும்பும் சாம்பலுமாக அங்கே இருக்கும். ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ அப்படிங்கிற வகையில் இருக்கும். சில இடங்கள்ல வந்து நிறைய இருக்கு. நிறைய ஆண்டுகள் அதை வச்சிருக்கிறது நம்ம பார்க்கலாம். 50 ஆண்டுகள் வச்சிருக்கிறத கூட பார்க்கிறோம். அவங்க பட்டியல போனாக்க பார்க்க முடியும். இது இன்றைக்கும் பிராக்டிஸ்ல இருக்கிற ஒன்றா இருக்கு. ஒரு மறைந்தவருடைய சாம்பலை கோயில்ல, புத்தர் கோயில்கள்ல வந்து பின்பகுதியில வந்து அதை வந்து வைத்திருக்கின்ற ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது, ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில இருக்கின்ற ஒன்றா இருக்கு. ஆனா அது தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நான் பார்த்ததா எனக்கு நினைவில்லை. புத்தர் கோயில்களை நான் பார்த்ததா நினைவில்லை. ஆனா இந்த கிழக்காசிய நாடுகள்ல இது இது தொடருது. அப்போ இது வந்து இதே போல இலங்கையில இருக்கு. இப்ப இலங்கையில இப்ப நம்ம பார்த்தா யாழ்ப்பாணத்திலே ஒரு இடம் இருக்கு, கந்தர்கோட்டைன்னு. அந்த அந்த கோயில், அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் அங்க வந்து இந்த ஸ்தூபா வடிவத்திலே புத்த பிக்குகள் இறந்தவர்களாக கட்டப்பட்ட கல்லறைகள் ஸ்தூபா வடிவத்திலே இருக்கும். இப்ப என்னுடைய வலைப்பக்கத்துல அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஒரு தொழில் ஆய்வாளர் விளக்குவது போல. ஆக இந்த ஸ்தூபா வடிவம் அப்படிங்கிறது இறந்தவர்களை வந்து அவர்கள் வந்து புதைக்காமல் இறந்தவர்களை எரித்த பின்னர் அவர்களுடைய சாம்பலை அந்த குடுவைக்குள்ள வைத்து பாதுகாத்தல் அப்படிங்கிற நடைமுறை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத காட்டுவதாக நமக்கு அமைகிறது. இதுல வந்து இந்த அமராவதி எக்ஸ்கவேஷன், அது தொடர்பான அந்த சிற்பக்கலை, அதுல இருந்து எந்த வகையில வந்து அந்த ஆர்ட் அல்லது அதுல செய்யப்பட்ட அந்த பிராக்டிசஸ், அதோட வழிமுறைகள் எப்படி இன்றைக்கு நாளைக்கு வரைக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கறத இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு தேவையான ஒன்று. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பௌத்த நெறிமுறைகளை பின்பற்றுவது, வழிபடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தெளிவோடு நாம வந்து அதை செய்யும் பொழுது வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். வெறும் வழிபாடு மாத்திரம் நமக்கு வந்து ஒரு அடிப்படையை தந்து விடாது. ஒரு நல்ல தெளிவும் நமக்கு நிச்சயமாக தேவை. இப்ப பௌத்தம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இப்ப பௌத்தத்துக்கு வந்து ரிவைவல் நடக்கின்றது என்று அடிக்கடி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? அப்ப அந்த நடக்கும் பொழுது அப்படி என்றால் இங்க எந்த மாதிரியான ஒரு வழிபாடு அல்லது நடைமுறை, பௌத்த நடைமுறை இங்க இருந்திருக்கும்?
அப்ப அந்த நடைமுறை இன்று நமக்கு தொலைக்கப்பட்ட அந்த நடைமுறை எங்கிருந்து நாம் மீண்டும் பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தேவையா இருக்கு. இப்ப இந்த பகுதிகளிலிருந்து இந்தியாவின் பல பகுதிகள், குறிப்பாக தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளிலிருந்து சென்ற பண்பாட்டு பரவல்லாம் இன்றைக்கு நமக்கு இல்லாத பல பண்பாட்டு கூறுகளை நமக்கு மீட்டெடுத்து கொண்டு வந்து இங்க சேர்ப்பதற்கு இங்க நமக்கு ஒரு தேவையை தருது. அதற்கு இந்த ஸ்டடி அப்படிங்கிறதுக்கு நமக்கு தேவையா இருக்கு. அதுல மிக குறிப்பாக நான் எதை பாக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த டோம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இன்றைக்கு உருவாக்கப்பட்டது. இப்ப அந்த டோம் ஸ்ட்ரக்சர் இப்ப கிறிஸ்துவ சூழல்ல வந்த பிறகும் கூட, அதற்கு பிறகு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கட்டிட கலைபாணியிலேயே அந்த டோம் ஸ்ட்ரக்சர் வந்து விட்டதை நம்ம பார்க்கலாம். பரவலாக பல சமயங்கள் இந்த வட்ட வடிவத்தை கோயில் மேல, அவங்க வழிபடுகின்ற ஒரு கோயில் மேல வைக்கின்ற ஒரு 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 பிராக்டிஸ அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இது நடக்கும். எப்படி நடக்கும்னாக்கா, இப்போ ஒன்றிலிருந்து ஒரு தெரிந்த ஒரு சமூகத்திலிருந்து நமக்கு அடுத்த ஒரு கற்றல் தானே, அடுத்த சமூகம் அதை கற்றுக்கொள்வது. சோ அந்த மாதிரி ஒரு புதிய புதிய விஷயங்களை பல நாகரிகங்களை அடுத்தடுத்த ஒரு சொசைட்டி அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும். இது உலகம் பூரா நடந்திருக்கும். இதுல போட்டி இல்லை, இவங்க கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, அவங்க கிட்ட இருந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்களாங்கிற போட்டி இல்லை. ஆனால் இங்க மிக துல்லியமாக என்னோட ஆய்வு பார்வைக்கு இது தெரியுது. எப்படின்னா, அந்த அமராவதி டோம் கட்டப்பட்ட காலம் கிமு 3-2 அப்படின்றா அந்த வட்ட வடிவ சிந்தனை விட்டது என்றால், அதற்கு பிறகு கட்டப்பட்டவை எல்லாம் ஏறக்குறைய இங்க இருக்கின்ற அந்த கோயிலுடைய சாயலில் வரிசையாக பல இடங்கள்ல கட்டப்பட்டிருக்கலாம். இப்ப நம்ம ஒடிசாலாம் போய் பார்க்கும்பொழுது அங்க மிகப்பெரிய நிலப்பகுதியில பௌத்த பள்ளிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. லலித்கிரி, அப்புறம் ரத்னகிரி பகுதிகள்லாம் மிக மிக பெருசு. அதான் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கிற கோயில்கள் அளவு இல்லை, அதை விட மாபெரும் அளவுல அங்க கோயில்கள், பள்ளிகள் எல்லாம், பௌத்த பள்ளிகள்லாம் இருக்கின்றன. அங்க இருக்கின்ற பள்ளிகளுடைய டோம்ஸ் இல்லாட்டி அங்க இருக்க பள்ளிகளுடைய ஸ்தூபாக்கள்லாம் எப்படி இருந்தன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் என்றால் நமக்கு இந்த தொடர்ச்சியை பார்க்க முடியும். நான் இதே ஸ்தூபா வடிவத்துல ஒடிசால ஒன்று பார்த்திருக்கேன். அங்க புத்தருடைய ரெலிக்ஸ் இருக்கு அப்படின்னு என்னோட அந்த ஒரு தொல்லியல் அறிஞர் எனக்கு சொன்னார். அப்ப கொண்டு செல்லப்பட்ட 8 இடங்கள்ல அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக இந்த தொடர்ச்சி எல்லாம் நம்ம இந்த கலை கண்களோடையும் இந்த ஆய்வு கண்ணோடையும் பார்க்கும்போது நமக்கு பரவலாக இந்த கட்டுமான கலைகளுடைய சில கூறுகள் பரவி இருக்கிறதையும் பார்க்க முடிகின்றது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவரைக்கும் அமராவதி ஸ்கல்ப்சர்ஸை பார்த்திராதவர்கள் நம்ம வெளிநாட்டுக்கு போய் தான் பார்க்கணுமா அப்படிங்கிற கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல சென்னை அருங்காட்சியகத்துல நான் சொன்னது போல இவருடைய காலின் மெக்கன்சி கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எலியட் சார் வால்டர் எலியட் உடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பகுதியில பெரிய ஒரு சேகரிப்புல இருக்கு. இப்ப இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி தனியா வைக்கப்படவில்லை என்றாலும் நன்றாக பாதுகாக்கப்படுகின்றது. அதை நேரில் சென்று பார்த்து வருவதை சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அமராவதி தெலுங்கு நாட்டுல இருக்கின்ற ஒன்றுதானேன்னு ஒதுக்கி விடாமல் இதை தமிழ்நாட்டின் ஒரு பகுதிதான் அப்படிங்கிற பார்வையோடு நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்த ஒரு தனி கலைபாணி, இது மறுக்கப்படக்கூடாது என்ற சிந்தனையோடு இதை நாம் அணுக வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப கேள்விகள் இருந்தால் அதற்கு பதில் கூற முயற்சி செய்கிறேன். நன்றி. டாக்டர் சுபா, ரொம்ப 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 ஒரு எக்ஸலண்ட் லெக்சர். இன்ஃபேக்ட் நாங்க படிச்சிருக்கிறோம்னாலும் கூட ரீகலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இதுவா இருக்கு. ஒரு 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 நல்ல நாங்களே ஒரு டிராவல் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ நீங்க சொன்னது உங்களுடைய லெக்சருடைய பிளஸ்ஸே எங்களை அப்படியே எல்லா இடத்துக்கும் நீங்க கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன்னா சிலதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு, அதையெல்லாம் கொஞ்சம் நீங்க எனக்கு ரீகனெக்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. எனக்கு எதுவும் இல்லை. ஆனா நாம இந்த வட்டமா வைக்கிறதுக்கான காரணம், அப்படி இந்த ஸ்தூபா இந்த சேத்தியம் ஏன் வட்டமா அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்ல முடியுங்களா? நீங்க பேச போறீங்க இல்ல? இப்ப என்னன்னா ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது, பல இடங்களுக்கு போய் பார்த்து பல நாடுகள்ல பார்த்து அந்த அருங்காட்சியகத்தெல்லாம் பார்த்த வகையில
எனக்கு அதிசயம் பல பல வகையில அதிசயிக்கத்தக்க ஒன்று என்னன்னா, மனிதர்களோட சிந்தனை எல்லாமே ஒன்றா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன். பண்டைய பண்டைய காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும். இப்போ உடம்பு இருக்கு இல்லையா, வயிறு இருக்குல்ல, அப்ப வயிறு வந்து ஒரு தாய் குழந்தை வந்து வச்சிருக்கிறாங்கன்னா, அந்த வட்ட வடிவமாக தான் பார்க்கப்படுது. இப்ப இறந்து போன மனிதர்களை வந்து நம்ம சொல்றோம் முதுமக்கள் தாழி அப்படின்னு அகழாய்வுகளுக்கெல்லாம் இப்ப ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப அந்த முதுமக்கள் தாழியோட வடிவத்தை பாத்தீங்கன்னா அது பானை வடிவம். அந்த உடல் மாதிரியே தான் அந்த பானையை செய்திருப்பாங்க. இப்ப அங்கதான் தமிழ்நாட்டுலதான் முதுமக்கள் தாழி இருக்கா அப்படின்னு நான் பார்த்தா, இங்க ஜெர்மனிலும் ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழியை பார்த்திருக்கேன், ரொமேனியால பார்த்திருக்கிறேன், கிரீக்ல பார்த்திருக்கேன். இப்ப எனக்கு போற இடங்கள்ல எல்லாம் இப்ப இத்தாலியோடைய தீவுகள்ல பார்த்திருக்கேன். இப்ப இது பார்க்கிற இடங்கள்லாம் இந்த விஷயத்த பாக்குறேன். அப்ப ஒரு இடத்துல தான் ஒருத்தர் கத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியது. இப்ப இன்டர்பிரேட் பண்றாங்க மனிதர்கள். தாயுடைய வயிறு வட்டமா இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வயிறுக்குள்ள வந்து இந்த குழந்தை இருக்கு இல்லையா? அப்ப இறந்து போன பிறகு அவங்க அதுக்குள்ளேயே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த வட்ட வடிவத்துல வந்துருது. இப்ப அதோடைய ஒரு இன்டர்பிரேஷனாக அந்த இறந்து போனவர்களோட எலும்பு இதெல்லாம் வைக்கும்போது குட்டி பானையா, பெரிய பானை தான் முதுமக்கள் தாழ் இல்லைங்களா? இது சின்னதா இருக்கும்பொழுது அது சின்னதாக அதை சேமித்து வைத்து கையில ஈஸியா கொண்டு போறதுக்கூடிய வகையில, செல்லும் இடங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வகையில வந்து அதை உருவாக்குற ஒரு இதை பார்க்க முடியுது. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தொடர்ச்சி அப்படி நான் அந்த தொடர்ச்சியை நான் அப்படி பாக்குறேன். இப்படி யோசிக்கிறேன் நான். கோவில் எல்லாம் உயரமா அப்படி போறதில்ல, அந்த அடுக்குகள் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. பட் புத்திசத்துல வந்து ரவுண்டா கொண்டு போறது வந்து ஈக்குவாலிட்டிய பேஸ் பண்ணி இருக்குதோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த என்ன தொல்லியல் பார்வையோட வரலாற்று பார்வையோட பார்க்கும்போது இந்த சிம்பிள்ஸ் அந்த வகையில குறியீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த பார்வையில எனக்கு தெரியுது. ரொம்ப சரியான பார்வையும் கூட. அத தாயிடமிருந்து நம்ம பார்க்கிற ஒரு விஷயமா தான் பானையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. சரிதான். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லது. சென்னை மியூசியம் போயிட்டு வாங்க சீக்கிரம். சேர்ந்து போவோம் வேண்டாம் ஒரு முறை போலாம். அஹிம்சா வாக் நீங்க எடுத்துக்கிறீங்க சொல்லுங்களேன். அஹிம்சா வாக் நீங்க எடுத்துக்கிறீங்க. அஜித் தாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம். மிக சிறப்பா இருந்தது. இப்போ சமண ஆந்திரா ஐ மீன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ், ஜெயினா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆந்திர பிரதேஷ், ஜெயினஸ் இன் ஆந்திர பிரதேஷ்னு 2 புத்தகத்தை ஜவஹர் எழுதியிருக்காருங்க. 80 கல்வெட்டுகள் அங்க இருக்கு, குகைகள் இருக்கு, பாறை சிற்பங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி இங்க இதுல இருக்கா? குகைகள், குகை பள்ளிகள், பாறை சிற்பங்கள் அத மாதிரி இந்த அமராவதிக்குள்ள இல்ல, ஆனா மற்ற இடங்கள்ல இருக்குல்ல, மற்ற இடங்கள்ல இருக்கு. இந்த அமராவதிக்குள்ள இல்ல. அமராவதி வந்து குகை பகுதி இல்ல, அது பாறைகள் நிறைந்த பகுதி இல்ல. சரி சரி. இது கிருஷ்ணா நதிக்கரை பகுதி. ஓ சரி சரி, ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். எந்த அரசாட்சி காலத்துல இது இருந்தது மேடம்? இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி கிமு 3-2 அப்படின்னு வரும்போது அசோகர் காலம் தான் வருது நமக்கு இல்லைங்களா? அதுல இருந்து தொடங்குது. பிறகு எந்தெந்த மன்னர்கள்லாம் வராங்களோ அந்தந்த மன்னர்கள் காலகட்டத்துல இப்ப நம்ம பாக்குறோம். அதாவது 1344 வரைக்கும் நமக்கு சில பணிகள் நடந்திருக்குன்னு பாக்குறோம். அப்ப அந்த சீரீஸ்ல எந்தெந்த மன்னர்கள் வந்தாங்களோ அவங்களை யாராவது சில திருப்பணிகள் செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வகையில பாதுகாக்கிறது அப்படிங்கிற வகையில இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் ரொம்ப மோசமா சிதலம் அடைந்தது அப்படின்னா அதற்கு பிறகுதான் நமக்கு பாக்குறோம். அசோகருடைய கல்வெட்டுகள் அது மாதிரி ஏதாவது அங்க இருக்கா மேடம்? இல்ல, இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்ல. அப்ப ஒடிசால எல்லாம் நம்ம பாக்குறோம்ல, அங்க இருக்கு. கலிங்கம் ஒடிசால இருக்கு. ஒடிசால இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. அதான பெரிய போரே நடந்தது. ஆமா, தயா நதிக்கரை அந்த பகுதியில இருக்கு. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி. வணக்கம்மா, நான் பேராசிரியர் மாதவன் பேசுறேன். வணக்கம் சார். ரொம்ப 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 பிரமாதமான, ரொம்ப ஆர்கிடெக்சரல் ஈஸ்தட்டிக்கலா ரொம்ப பிரமாதமான உரை. ரொம்ப கலைநுட்பத்தோட விளக்குனீங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழக பேராசிரியர் விளக்குறது போல இருந்து. நான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல படிச்சப்ப சிற்பத்துறை பேராசிரியர்கள் பேசுவாங்க, அப்படியே அணுவா பேசுவாங்க. அது போன்ற ஒரு ரொம்ப ஆழமான உரை. உங்களுடைய தேர்ந்த ஆய்வு நுட்பமும் உழைப்பும் அதுல தெரியுது. நல்ல பார்வை கிடைச்சிருக்கு.
சிறந்த உரைமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில நீங்க முடிக்கும் போது இது ஆந்திராவுல இருக்கு அப்படின்னு நினைக்காம இது தமிழர்களுடைய தொன்மையும் தொடர்ச்சியுமான இடம் அப்படிங்கிற அந்த முடிப்பு ரொம்ப அழகு. சிறப்புமா, பார்க்கணும்னா ஆர்வமா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருங்காட்சியகத்தை போய் பார்க்கணும். கண்டிப்பா மகிழ்ச்சி. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க சார். அங்க நிச்சயமா அந்த பெரிய பெரிய பில்டிங் இருக்குல்ல, அங்கதான் இருக்கு. அதுல பின்னாடி போய் நல்ல நல்ல கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன் அங்க இருக்கு. அதோட இந்த 3 நூல்கள் நான் சொன்னால அதையும் பார்க்கலாம். அதுலயும் நிறைய பார்க்கலாம். அதுலயும் நிறைய படங்கள் எங்களோட இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த ஸ்தூபா பானை வடிவத்துல இருக்கிறதுக்கு சொன்ன விளக்கம், அரங்கமல்லி அம்மா கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன விளக்கம், அதுவும் ரொம்ப நுட்பமான பார்வை. மகிழ்ச்சிமா, நன்றி. நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. உங்களுடைய பங்களிப்பு தொடரட்டும். வாழ்த்து. நன்றி. மேடம், பல பேராசிரியர்களுக்கு இணையானவர்கள் மேடம். அவங்களுடைய அனுபவம், நேரடி அனுபவம். நன்றிங்க சார். உண்மைதாங்கய்யா. மகிழ்ச்சி. ஐயா நலமா இருக்கீங்களா? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க. உங்க சமீபமா நான் உங்க ஒரு பாத்துட்டு இருக்கேன். நான் உங்களை பயங்கரமா வியந்து போய் பாத்துட்டு இருக்கேன். பயங்கர வியப்பா இருக்கு உங்களுடைய உங்க பயணங்கள் எல்லாமே. ரொம்ப ஒரு பெருமையாவும் இருக்கு, ரொம்ப வியப்பாவும் இருக்கு. ஒரு எங்களுக்கு ஒரு பெண் இனத்துல ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பெருமையாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஜூம் மீட்ல நான் லாஸ்ட் அந்த மலர்விழியா அவங்க இது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட எல்லாத்தையுமே நான் படிச்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட சேர்த்து நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். வியப்பா இருக்கும். அதோட உள்ளார்ந்து போவேன். உங்க கண் வழியா நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும். அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. நிஜத்துல நேர்ல வந்தீங்கன்னா நாங்க லேடிஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய அவ்வளவு பாராட்டலாம். நீங்க இன்னும் நிறைய சொல்லுங்க மேம் எங்களுக்கு நேர்ல. இல்ல நீங்க இந்தியா வந்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் எங்களுக்காக வாங்க மேம் ஒரு தரம். ஒரு முறை பௌத்த அமைப்பு நீங்க ஒரு பயணம், மரபு பயணம் ஏற்பாடு பண்ண நம்ம நூல் இதுக்கு சென்னை அருங்காட்சியகம் போயிட்டு வரலாம். போய் அமராவதி அந்த கலைக்கூடத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசிட்டு வரலாம். அது சிறப்பா இருக்கும். நிச்சயமா செய்யுங்க. நீங்க ஏற்பாடு செய்யுங்க. நான் நிச்சயமா வரும்பொழுது நானும் வரேன். இந்த சுலைகா பானு அவங்க மூலமா தான் மேம் நானே வந்து ஜாயின் பண்ணேன். உண்மையிலேயே அவங்களை பாராட்டணும். ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். உங்களை மாதிரி இப்ப நான் பார்க்க முடியாம போயிருக்கோம் இல்லைன்னா உங்களை ரொம்ப ஒரு வியப்பாவும் பெருமையாவும் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க போட்டோ காமிச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க நம்ம பெண் இனமே பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க மேம். ரொம்ப எங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். வந்து எங்க இருந்தோ எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கு. உங்களை பார்த்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேச சொல்லுவோம். நீங்க வந்து பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நிறைய விஷயம் நீங்க சொன்னது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேம். அப்படிங்களா? ஆமா. நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு ஒரு தடவை கேட்டுட்டு இருந்தேன் நானு. ஒரு சில வித்தியாசமா யோசிப்பேன் மேம். அப்ப கேட்கும்போது சொன்னேன் அவங்க எப்படி தாட்ஸ்பா, அவங்களோட வே ஆஃப் தாட்ஸ் என்ன, அவங்க எப்படி யோசிப்பாங்க, இவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்களே, அப்ப அவங்களும் நம்மள மாதிரி மென்டலி டிஃப்ரெண்டா தானே இருந்திருப்பாங்க. நிச்சயமா பல கோடி பேர் ஒரு சைடா போனாங்களும் நீங்க ஒரு தடவை சைடு வாங்கி இப்படி லெஃப்ட்ல டர்ன் பண்ணி ரைட்ல யூட்டர் போட்டீங்கல்ல மேம். அதுதான் இப்ப உங்களை வியப்பா கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. நீங்க இப்படி எல்லாரும் மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் வித்தியாசமா போவேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கல்ல மேம். அதுக்கே உங்களை ரொம்ப பாராட்டணும் மேம். அது உங்க புக்ஸ் எல்லாமே. நீங்க இந்த ஸ்தூபா சொன்னீங்கல்ல மேம், சாஞ்சி ஸ்தூபா, அதுல அந்த புத்தரோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் எல்லாம் அந்த தனித்தனியா வந்து இப்போ இது பண்ணிருக்கதா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா மேம்? ஆமா, இது வந்து இப்ப பௌத்த சங்க தலைவர் அவர் வந்து விளக்குறது நல்லா இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல போனது அப்படின்னா, நான் நேரடியா பார்த்தது அப்படின்னா, நான் சென்று பார்த்த கோயில்கள்லாம் ஒடிசால பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு ஸ்தூபால இருக்கு. அப்பிறகு வந்து கண்டியில இருக்கிற தலதா கோயில், தலதா மாளிகைன்னு சொல்லுவாங்க. அது அனுராதபுரத்துல இருந்தது. அதைத்தான் கொண்டு போய் பிறகு கண்டியில இப்ப வச்சிருக்கேன். இது ரெண்டையும் பார்த்திருக்கேன். பிறகு நான் நினைக்கிறேன் அவங்க தலைவர் வந்து நிச்சயமா விளக்குவாங்க. ஏன்னா நான் அதை நேரா பார்க்கல இல்லைங்களா. ஆனா அன்னைக்கு அது ஒரு செரமனி செய்து வைத்ததாக நான் செய்தியெல்லாம் படிச்சேன். அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நீங்க பார்த்த பகுதி என்ன மேடம்? என்ன பகுதி நீங்க பார்த்தீங்க? நீங்க பார்த்தீங்களா புத்தருடைய ரிலீக்? அது பல்லு, புத்தருடைய பல். அது தலதா மாளிகையில இருக்கிறது புத்தருடைய பல். பல் தான் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒடிசால இருக்கிறதுல வந்து முழுமையா மூடிட்டாங்க. அதை வெளியில காட்டல. அவங்க முழுமையா மூடி இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு பகுதியில ஒன்று அப்படின்னு சொல்றாங்க.
சொல்லுங்க மேம். இனிமே வாரம் வாரம் எங்கள்ட்ட இந்த மாதிரி பேசுங்க மேம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு ஐயோ பூஸ்டப் மேம். உண்மையதான் சரி, மேம் நிகழ்ச்சி சொல்லிட்டு எல்லாம் இருக்கேன். கலந்துக்கோங்க. இந்த வாரம் வாரம் நடைபெறுகிறது. கண்டிப்பா. நீங்க வந்து கலந்துக்கோங்க நிச்சயமா. இப்ப டாக்டர் பத்மாவதி எல்லாம் அடுத்த வாரம் பேச இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு சரி. தொல்லியலாளர். நிச்சயமா கலந்துக்கோங்க. ஓகே மேம். ம், தேங்க்யூ நன்றி மேம். நன்றி நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நான் என்னோட பேர் பிரசாத், இங்கே பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து எல்லாம் விளக்கமாக நீங்கள் எங்களுக்கு சொன்னது, உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை வந்து உங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த புத்தருடைய அவருடைய பிரின்சிபல்ஸ், அவர் வந்து வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த அந்த பிரின்சிபல்ஸ் வந்துட்டு வேற வேற மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா நீங்க ஒத்துக்குவீங்க? இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்த அந்த பிரிவு வந்துட்டு ஒரு மாதிரி, அந்த புத்தருக்குள்ளேயே வந்து வேற வேற பிரிவுங்க, அவங்களுடைய ஃபாலோவிங்கே வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் இன்னொன்றுத்துக்கும் முரண்பாடா அது இருக்குது இல்லைங்களா? அதை பத்தி உங்களுடைய ஒரு பார்வை என்ன? ஏன்னா புத்தர் என்ன சொன்னாருன்றது, அவர் சொன்னது ஒண்ணுதான், அவரோட கோட்பாடு ஒண்ணுதான் இருக்க முடியும். ரெண்டு இருக்க சான்ஸ் இல்லை இல்லைங்களா? அது இருக்க சான்ஸ் இல்லை. ஆனா நம்ம இப்போ வந்து இந்த உலகத்துல வந்துட்டு நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் அது இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஒரிஜினல் வந்து ஒண்ணுதான் இல்லைங்களா? நன்றி மேடம். நன்றி நன்றி. இது வந்து நீங்க புத்த தத்துவத்துக்குள்ள போறீங்க. இன்றைக்கு டாக் நீங்க பாத்தீங்கன்னா இது வரலாறு சார்ந்த ஒரு விஷயம் தான் விளக்குறேன் இல்லையா? ஆனாலும் ஒரு 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 சிந்தனை கொடுக்கறவங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து பிற்காலத்துல படிப்படியா அதை எப்படி ஃபாலோவர்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கறதுல மாறுபாடுகள் நிறைய வந்திருக்கு. எல்லா சமயங்களையும் அதை நம்ம பார்க்க முடியுது. இப்ப கிறிஸ்டியானிட்டி நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அது ஒன்னே இல்லை. சோ ஒன்றுக்குள்ளேயே வந்து எத்தனையோ சர்ச்சஸ் பிரிவு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கேத்தலிக், புரோட்டஸ்டன்ட், அதுக்கப்புறம் மெத்தடிஸ்ட், ஆர்த்தடாக்ஸ் இது மாத்திரம் இல்ல. இதுக்குள்ளேயே ஒரு 100 விதமான, அதுக்குள்ளேயே இன்னொரு 50 விதமான அப்படிங்கிற மாறுபட்ட கருத்துக்கள்லாம் வருது. ஏன்னா சிந்தனை மாற்றங்கள் அடிப்படையை பிடித்துக்கொண்டு அதுல இருந்து அதை மாற்றி மாற்றி வர்றது வந்து நடக்கத்தான் செய்யும். இப்ப புத்தம் நம்ம பார்த்தோம்னாக்க இப்ப மலேசியா வந்து ஆரம்பத்துல 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது வந்து மலாயா, இந்தோனேசியா எல்லாம் பௌத்தத்துலதான் இருந்தது. பௌத்த சமயமா தான் இருந்தது. இப்ப மாறி இஸ்லாமிய நாடாக மாறின பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த சுவடுகள்லாம் இருக்கு. இப்ப அங்க பார்க்கும்போது நமக்கு தாய்லாந்துன்னு பார்க்கும்போது நிறைய தாந்திரிக பௌத்தம் அங்க இருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? இப்ப தாந்திரிகம் அப்படிங்கிற அந்த வகையான பிராக்டிசஸ் அப்படிலாம் வேற வேறு வகையான பௌத்த நெறிகள் வந்துருச்சு. இப்ப பர்மால எல்லாம் பாக்குறோம் வேற மாதிரி இருக்கு. இப்ப இது வந்து இட்ஸ் இன்னவிட்டபிள். நடக்கிறது வந்து மக்களுடைய நல்ல தலைமைத்துவம், ஒவ்வொரு நாடுகள் அதோட அரசியல், அதோட நிலைப்போக்கு இது தாழ்ந்து அது மாறுபட்டுக்கிட்டே வருது. இப்ப இதுக்குள்ள அவருடைய தொடர்ந்து அந்த ஆரம்ப கால அந்த தத்துவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ நல்லா விளக்கக்கூடியவங்க பௌத்தத்தை பின்பற்றுகின்ற இந்த பௌத்த சங்க பேரவையுடைய நிர்வாக குழுவினர். இப்ப அவங்க வந்து இதை பற்றி விளக்குனா சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இது வந்து வெறும் ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் வியூ அண்ட் ஒரு ஹிஸ்டாரியன் வியூல தான் என்னால அதை சொல்ல முடியும். தேங்க்யூ. ஜஸ்ட் டைம் பர்மிட்ஸ், இன்னும் ஒரே ஒரு எண்ணம். இந்த திபெத்திய புத்திசம் பத்தி ஒரு 1 or 2 லைன்ஸ் அதை பத்தி. ஏன்னா என்னுடைய நாலேஜுக்கு வந்துட்டு திபெத்திய புத்திசம் வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப ஒரு பியூரா, அந்த ஒரிஜினலுக்கு க்ளோஸ் டு ஒரிஜினல் இருக்கிற மாதிரி என்னோட ஒரு சின்ன ஒரு அறிவுக்கு அது படுது. உங்களுடைய கருத்து? திருப்பூர் ட்ராக் மாறுற, சாரி, யார் பேசுனதுன்னு தெரியல எனக்கு. பிரசாத். ஓகே. ஆமாங்க சார். அதாவது எனக்கு அப்படி அதை சொல்ல முடியல. ஏன்னா அதோடைய சிம்பிள்ஸ் அல்லது அந்த வடிவங்கள், இப்ப இந்த குறியீடுகள் அந்த இதுல இருந்து சிம்பாலிசம் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நான் சொல்ல முடியுது. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நான் மதம் சார்ந்து என்னுடைய ஆய்வுகள் இல்லை. அதுல நான் அத்தாரிட்டி இல்லை, நான் பேச முடியாது. ஆனா இந்த பிராக்டிசஸ், அதுக்கப்புறம் எந்த மாதிரியான வழிபாடுகள் அவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த
தாந்திரிக நடைமுறைகள், தாந்திரிக வழிபாடுகளை வந்து அவங்க முன்னிலைப்படுத்துறத வந்து நிறைய அவங்களுடைய தெய்வ வடிவங்கள்லயும் அவங்களுடைய அந்த படங்கள், அந்த சாமி படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டு படங்கள்லயும் பார்க்க முடியுது. அப்ப பார்க்கும்போது இதுதான் புத்தருடைய தொடர்ச்சியா அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இது ஒரு தனி நானும் ஒரு எக்ஸ்ப்ளோரர் தானே, தேடுகின்ற வகையில எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்ப நிறைய பார்க்கும்போது இப்ப ஆரம்ப கால நூல்கள், அந்த நூல்களை எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அந்த இன்டர்பிரிட்டேஷன் வெவ்வேறு வகையா அது கிளையா பெருசா பிரியுது பாருங்க. சோ அந்த மாதிரி மாற்றம் வரும்போது அது அந்த தேவைக்கேற்ற மாதிரி அவர்கள் மாற்றுனது பல இடங்கள்ல நடந்திருக்கு. இந்த தூய ஆரம்ப கால விஷயங்கள் வந்து எப்படி எங்க இருக்கின்றன அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான், இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்லணும். சோ நான் அதுக்குள்ள நான் நுழைவது சரியா இருக்காது. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம்மா. அந்த தம்பி கேட்டதுக்கு இந்த கோயில் அந்த தேர- அமராவதி தொடர்பாவே தேரவாத நம்முடைய டிஸ்கஷன் வச்சுக்கலாமே. சரிங்கம்மா, சரி. ஏன்னா இந்த செஷன் அதுக்காகவே உள்ளது தானே, இல்லைங்களா? உண்மைதான். இல்ல, அது தேரவாத பௌத்தத்தினுடைய ஆவணங்கள் எல்லாமே நூல்கள் எல்லாம் அங்க பர்மாவுல இருக்குங்கிறது ஹிஸ்டாரிக்கலா ப்ரூவ்டு. அதனால அது அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். அவர் தகவலுக்காக நன்றி. இப்ப நான் சொன்னது போல இந்த சிற்பங்களுடைய உடைந்த சிதலங்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப அமராவதியிலே இருக்கிற அந்த மியூசியம்லயும் இருக்கு. அமராவதியில இப்பொழுது வந்து அந்த கோயில் இல்லை என்றாலும், அந்த சேத்தியம் அங்க இல்லை என்றாலும், இப்ப வந்து ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு. அதுலயும் சில பகுதிகளை பாதுகாத்து வச்சிருக்காங்க. அப்ப நம்ம பிரிட்டிஷ் மியூசியம் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இதை பார்க்கணும்னு விரும்புறவங்க நிச்சயமா சென்னை மியூசியமும் போலாம். அமராவதிக்கும் இப்ப நீங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும்னு விரும்புனீங்கன்னா நேரா சென்று போய் பார்த்துட்டு இந்த ஸ்தூபா இருந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் என்ன அனுமானத்தை வந்து கொடுக்குதுன்னா, இப்ப மற்றவங்க கேள்வி நீங்க உருவாக்குற வரைக்கும் நான் அந்த விஷயத்த சொல்லலாம்னு தோணுது எனக்கு மனசுல. அதாவது தமிழ்நாட்டோ அல்லது இந்தியாவிலேயோ புத்தம் இருந்ததா அப்படிங்கிற வகையில கூட சில பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? அப்ப நீண்ட காலத்து அந்த பல தாக்கங்கள்ல வந்து பல சிற்பங்களும் இந்த சின்னங்களும் வந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன, அழிந்து போயின. இப்ப அழிந்து போனதை வந்து நம்மால பார்க்க முடியுது. இப்ப அழிந்து போனதை வந்து மீட்டெடுத்து அதை பாதுகாத்து இப்ப நம்ம அருங்காட்சியகத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு இங்க எல்லாம் அவை இருந்தன. இப்படி ஒரு 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 கலைபாணியே ஒன்று இருந்தது. இங்க வந்து பௌத்தர்கள் இருந்தாங்க, பிக்குகள் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப நான் என்னுடைய பழைய லெக்சர்லயும் சொல்லியிருக்கேன். யுவான்ஸ்வாங் லெக்சர்லயும் சொன்னேன். அதாவது யுவான்ஸ்வாங் அப்படிங்கிறவர் ஒரு 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 சாதாரண பயணி இல்ல, சுற்றுப்பயணி இல்ல. அது மாதிரி ஈசிங் அப்படிங்கிறவரும், அப்புறம் வந்து அவருக்கு பின்னாடி இந்த ஃபாஹியான் அப்படிங்கிறவங்களும், இவங்கெல்லாம் வந்து வெறும் சுற்றுப்பயணிகள் மட்டும் இல்ல. இவங்க வந்து இங்க இந்தியாவிற்கு வந்ததனால் அவர்களுடைய குறிப்புகளின் வழியாக நமக்கு இங்க எவ்வளவு கோயில்கள் இருந்தன, எவ்வளவு பிக்குகள் இங்க இருந்தாங்க, செயல்பாட்டுல இருந்தாங்க, வழிபாட்டுல இருந்தாங்க. இப்ப இந்த நிலத்துல புத்தமும் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை வந்து இவர்களது நூல்கள்ல இருந்தா நமக்கு நிறைய நம்மால் தேடி பார்க்க முடிகின்றது. அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிந்த இடம். தெரியாத பல இடங்கள்ல எத்தனையோ கோயில்கள் இல்லாமல் சிதலம் அடைஞ்சு எத்தனையோ கோயில்களுடைய பீசஸா அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஃபியூச்சர்ல இன்னொரு 2 மாதங்கள்ல வந்து இந்த சூளாமணி விகாரை பற்றி ஒரு லெக்சர் ஒண்ணு தரலாம்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கும் ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு வரலாறு தான் இருக்கு. நாகப்பட்டினம் சூளாமணி விகாரை பற்றி. இப்ப அந்த கோயிலுடைய அந்த சூளாமணி விகாருடைய பகுதிகளை எடுத்து மற்றொரு ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்ட ஒரு வரலாறும் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி பல மாற்றங்கள், சிதைவுகள் சந்திச்ச ஒரு மதம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பௌத்தம். இப்ப இங்கிருந்து உருவாகி இங்கிருந்து கிழக்காசிய நாடுகள் பூராவும் பரவிய இந்த பௌத்தம் இன்றைக்கு அந்த நாடுகள்லாம் பௌத்தமா இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பௌத்தம் ஒரு புதிய மதம் அப்படிங்கிற வகையில பலருக்கு அது இப்பொழுது அவங்களுக்கு அறிமுகமாகிறதுங்கிறது ஒரு என்ன சொல்றது, வரலாற்று பிழை அப்படின்னு தான் பார்க்க தோணுது எனக்கு. வேறு கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கலந்துரையாடுவோம். அப்படி இல்லைனாக்கா அடுத்த பகுதிக்கு செல்லலாம். சரி, இதுக்கு மேல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? யாருக்கும் கேள்வி இருக்கிற மாதிரி தெரியல. எனிவே நம்ம சிறப்பான உரை வந்து டாக்டர் சுபாஷினி அவர்கள் வந்து
unmute. நிறைவு என்னுடைய உரையோடைய ஒரு நிறைவாக, அதாவது இந்த பௌத்த சமயத்தின் சான்றுகளை நாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு தேடும் பொழுது நூல்கள் எப்படி நமக்கு முக்கியமா இருக்கோ அதே போல நமக்கு அருங்காட்சியகங்கள் முக்கியம். அது உள்நாட்டு அருங்காட்சியகங்கள், அயல்நாட்டு அருங்காட்சியகங்கள், இவை தருகின்ற சான்றுகள் நமக்கு பௌத்தத்துடைய தொன்மையை பற்றி நமக்கு உறுதியாக மனதில் நிலைநிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது. அதனால பௌத்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் வெறும் வழிபாடு மட்டும்தான் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு ஒற்றை பார்வை இல்லாமல், வரலாறு, தொல்லியல், அருங்காட்சிய தேடல் அப்படிங்கிற வகையில் செல்லும் பொழுது இதற்கு நிறைய நமக்கு ஒரு ஒரு அடித்தளம் உறுதியாக ஆக்குவதற்கான பல தகவல்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால், இந்த மாதிரியான வகையில் ஆய்வுகளையும் தொடர்ச்சியாக செய்வது பயனளிக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. டாக்டர் சுபாஷினி அவர்களுக்கு எனது நெஞ்சம் நான் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு ஆய்வு உரை. இந்த ஆய்வு உரையில் தமிழ்நாட்டினுடைய பண்டைக்கால வடக்கு பகுதியாக இருக்கின்ற அமராவதி தொடர்பான அவரது உரை ஒரு மிகப்பெரிய ஒரு திறப்பை உங்களுக்கு தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பௌத்தத்தை பேசுவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் எல்லைக்கு உட்பட்டு தான் நாம் இத்தனை ஆண்டு காலம் பேசி வந்திருக்கின்றோம். அதை தாண்டி ஒரு பரந்துபட்ட அளவில் எல்லா களத்திலேயும் நாம் கால் பதிக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து இந்த கருத்தரங்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வருகின்றோம். பல கேள்விகள் இங்கே முன் வச்சுங்க இந்த ஆய்வு உரையை ஒட்டி. அதில் சிலவற்றுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஏன் ஸ்தூபாக்கள் இப்படி கூம்பு வடிவில் இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்விக்கு சுபாஷினி அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. பௌத்த முறை ஒன்று இருக்குது, அதை பற்றி மட்டும் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நான் கொடுத்துட்டு அடுத்தது வாழ்த்துறை வழங்குறதுக்கு திலகர் வரணும்னு எதிர்பார்க்குறேன். குறிப்பாக மகாயானம், ஈனயானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மகாயானம் அப்படின்னாலே, யானம் அப்படின்னாலே ஒரு வீலுன்னு அர்த்தம், பெரிய வீல், ஜெயண்ட் வீல் அப்படின்னா பேர் அப்படின்றது தான் ஆங்கிலத்தில். அதுக்கு தான் மகாயானம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஈனயானம் அப்படின்றதும் அந்த வீலை குறிக்கக்கூடிய விஷயம். புத்தருடைய உரையில் நீங்கள் நிறைய உரைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது தம்ம சக்கரம் அப்படின்ற வார்த்தையை அவங்க தொடர்ந்து பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்கலாம். தம்ம சக்கரம் அப்படிங்கின்ற அது ஒரு குறியீடு. அந்த குறியீடை பல உரைகளில் அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு சக்கரம் வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். ரெண்டாவது அந்த வட்டம் என்பது ஒரு இயக்கத்தோடு தொடர்புடையது. எப்பவுமே அது இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சக்கரம் அப்படின்றது நீங்கள் அது படுக்க போட்டாலும் சரி, நிற்க வச்சாலும் சரி, அதனுடைய இயக்கம் உள்ளடக்கமாக அது பொட்டன்ஷியல், அதுக்கான விஷயம் பொட்டன்ஷியல் இயக்கம் தான் அதுக்கு. அதனால தான் அந்த சக்கரம் அப்படின்ற விஷயம் பௌத்தத்தில் ரொம்ப கூர்மையாக கவனிக்கப்படுகின்ற குறியீடாக இருக்கின்றது. புத்தர் பயன்படுத்திய அந்த குறியீடு. இந்த வட்டம் என்பது நீங்கள் மனசில் அதை வச்சுக்கிட்டீங்களன்னா ஸ்தூபாக்கள் ஏன் வட்டமாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும். அந்த வட்டம் என்பது படுக்க போட்டப்பட்ட ஒரு வட்டம். ஸ்தூபா என்பது பௌத்தர்களுடைய எல்லா கோயில்களும் வட்ட வடிவில் தான் அப்போ கட்டினாங்க, ஸ்தூபாக்கள் எல்லாமே. அதனால அது காரணம் என்னன்னா, அந்த வட்டம்னு சதுரமாக கூட கட்டலாம், கட்ட முடியாது அப்படின்ட்டு இல்லை. இப்போ ஒரிசாவில் இருக்கக்கூடிய அந்த 3 பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் சதுரமான வடிவத்தில் தான் இருக்கு. ஆனால் ஸ்தூபாக்கள் மட்டும் வட்ட வடிவத்தில் இருந்து அந்த சக்கரம் அப்படின்ற அந்த விஷயத்தை நிலைநிறுத்துவது. அதே போல் ரெண்டாவது அவருடைய ஸ்தூபாக்கள் இன்னொரு ஒரு விஷயம் சுபாஷினி சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு குடுவைக்குள்ளே எல்லாமே அவருடைய அஸ்தி எல்லாம், புத்தருடைய அஸ்தி எல்லாம் வைக்கப்பட்டது. புத்தருடைய அஸ்தி மட்டும் வைக்க மாட்டாங்க. புத்தருடைய அஸ்தியை அவர் இறந்த பிறகு 8 பாகமாக பிரித்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புனாங்க. அங்கேருந்து அவர்களுக்கு விருப்பப்பட்ட நாடுகளுக்கெல்லாம், உலகின் பல்வேறு மூலைகளுக்கு புத்தருடைய அஸ்தி போய் சேர்ந்திருக்கு. அங்கங்கே அதன் மீது புத்தருடைய தாதுக்கள் மீது தான் அந்த ஸ்தூபாக்களே கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு புத்தரோடு உடன் பயணித்தவர்கள், அரகத்துக்கள் எல்லாம் அவங்களுடைய தாதுக்களை எல்லாம் அதே போல பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்புகின்ற பழக்கம் அதுக்கப்புறம் உருவாச்சு. ஸோ இந்த பழக்கம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னா, நீங்கள் தெற்காசிய நாடுகளுக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னா,
எல்லா புத்த விகார்களையும் பெரிய பெரிய புத்த விகார்கள்ல வந்து பௌத்தர்கள் அங்க இருக்கக்கூடிய புத்தத்தை பின்பற்றுபவர்கள் இறந்து போன பிறகு அவர்கள் எரிச்சிருவாங்க. எரிச்சிட்ட பிறகு அந்த சாம்பலை கொண்டு வந்து அந்த புத்த விகாரில் தான் வைப்பாங்க. இன்னைக்கும் அந்த நடைமுறை வந்து தெற்காசிய நாடுகள் முழுமைக்கும் இருக்குது. அதை நீங்க பார்க்க முடியும். சின்ன சின்ன குடுவையில வச்சு அந்த ஒரு கண்ணாடி போட்டு அதை பேக் பண்ணி சீல் பண்ணிடுவாங்க. அந்த பழக்கம் வந்து புத்தர்களுக்கிட்ட இருக்குது. இது வந்து புத்த மதத்திலிருந்து பல மதங்களுக்கு பரவிச்சு. கிறிஸ்துவ மதத்துக்கு அதெல்லாம் பரவிச்சு. நாங்க பல சர்ச்சுகளில் போய் பார்த்துருக்கோம். இந்த ஐரோப்பில் பல மியூசியங்களில் பார்த்துருக்கும்போது இதை பற்றின ஒரு தாக்கத்தை பார்க்க முடியுது. நீங்கள் இன்றைக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னா பரங்கி மலையில் போயிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மத தலைவர்களுடைய அஸ்திகளை கொண்டு வந்து அங்கே ஒரு சின்ன சின்ன குடுவைகளில் வச்சிருந்து ஒரு பெரிய அந்த அஸ்தி வைக்கிறதுக்கான தனியான ஒரு அறையை வச்சு அந்த அறையில் வந்து அது பாதுகாக்கப்படும். இன்றைக்கும் அது இருக்குது, நீங்கள் போனால் பார்க்க முடியும். ஸோ அந்த குடுவை வந்து எந்த வடிவத்தில் இருந்தோ அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வந்து இந்த டோம்ஸ் இருக்கிறதையே நம்ம பார்க்க முடியும். ஒரு புத்தர் உருவாக்கிய சக்கரத்தின் அடிப்படையில் அந்த டோம்ஸ் என்ற அந்த வடிவம் வந்து உருவாக்கப்பட்டது. பல நாடுகளில் இன்றைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான மாதிரி நமக்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் பல அரசியல் காரணங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுது. நம்மளுடைய அசலான வடிவம் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது வந்து இதில் தான், நம்ம அமராவதியில் தான் அது கிடைச்சிருக்குது நமக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கோயில்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற புத்தர் கோயில்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான வடிவத்தை டாக்டர் சுபாஷினி உங்களுக்கு காட்டினாங்க. நான் அதை வந்து பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் வந்து அமராவதி சிற்பங்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் சந்திரவெல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சென்னை மியூசியத்தில் வந்து அதுக்கான பேனல்ஸ் நிறைய இருக்குது. அந்த பேனல் எல்லாம் பல முக்கியமான பேனல்ஸ் எல்லாம் இங்கிலாந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது அப்போயோ நாங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ அதை நேரடியாக பார்த்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என்னென்னா நீங்கள் பார்த்தது முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா பேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறது அமராவதி சிற்பங்கள் இருக்கக்கூடிய பேனல்ஸ் எல்லாமே வட்டத்தில் தான் இருக்கும். ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு காம்போசிஷன், சிலைகளுடைய அந்த காம்போசிஷன் எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். வேற எந்த நாட்டிலையும் ஒரு வட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஸ்டோரியை சொல்லக்கூடிய முறை வந்து அதுக்கு முன்னாடி இருந்துதான்னு தெரியல. ஆனால் இந்தியாவிலேயே அமராவதியில தான் அந்த வட்டத்துக்குள்ள வைக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் இருக்குது. ஏன் வட்டத்துக்குள்ள அந்த காம்போசிஷன் வச்சாங்க? இப்போ புத்தர் வந்து நந்தாகிரி யானையை அடக்குறாரு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அதுல அந்த ஒரு வட்டத்துக்குள்ள அது செதுக்கப்பட்டிருக்கும். புத்தர் துறவு நிலை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சி அதுவும் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். அவங்க பிறப்பு அதுவும் வட்டத்துக்குள்ள இருக்கும். இப்படி அந்த அமராவதி கோயிலை சுற்றி ஸ்தூபாவை சுற்றி அந்த காம்பவுண்ட்ல அதை செதுக்கி இருக்காங்க. அது இல்லாத இருக்கு, அது அந்த சிலைகள் இல்லாத இடத்துல வந்து காம்போசிஷன் இல்லாத இடத்துல தாமரையை செதுக்கியிருக்காங்க, பிற மலர்களை செதுக்கி அந்த வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. இப்போ முழுக்க முழுக்க வட்டம் 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 வட்டமா அது அமராவதி சிற்ப கூடம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ வட்டம் என்பது பௌத்தத்தோட ரொம்ப தொடர்புடையது. ரெண்டாவது, பௌத்தர்கள் உங்களுக்கு தெரியும், நிலவை வந்து அவர்கள் முழு நிலவு தான் கொண்டாடுவாங்க. முழு நிலவு வட்டமாக தான் இருக்கும் இங்கே பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வட்டத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டத்தை வந்து பிரித்தா முழுமையாக பார்த்தா 360 டிகிரி தான் வந்து ஒரு கடிகாரம் நமக்கு இருக்குது. அந்த கடிகாரத்துக்குள்ள 360 டிகிரி அப்படின்னா எத்தனை நொடிகள் இருக்குது, எத்தனை நிமிடங்கள் இருக்குது, எத்தனை மணித்துளிகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க முடியும். 60 நொடிகள் அப்படின்றது ஒரு வட்டம். ஸோ 60 நிமிடங்கள் ஒரு வட்டம், 60 நொடி ஒரு வட்டம். அப்போ அந்த 1260 எத்தனை அப்படின்னு நம்ம கூட்டி பார்த்தா அதுவும் ஒரு வட்டத்துக்குள்ள தான் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் பின்னாடி வந்து புத்திசம் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் போடும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ வட்டத்தை வந்து ஒரு ஒரு கைனட்டிக் சிம்பிளா புத்திசம் பார்த்ததால வந்து ஒரு விஷயம் தான். இதெல்லாம் ஒரு தகவலுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். சுபாஷினி அவர்கள் பேசிய இந்த உரையோடு இது தொடர்புபடுத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இப்போ திலகர் அவர்களை வந்து வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு பிறகு முன்னிலை வழங்க வந்திருக்கக்கூடிய அவங்க பேர் என்ன, சத்யா அவர்களும் தொடர்ந்து உரையை வழங்க இப்போது திலகர் KBG திலகர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? KBG திலகர் வந்து சென்னை மியூசியத்துல வந்து முக்கியமான இருக்காரு. அவரு இங்க வந்துட்டாரா? கேக்குதுங்களா திலகர்?
இல்ல நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சார் நீங்க எனக்கு வந்து பேசுறது சார். நான் இருக்காருங்க கரண்ட் திலகர். ஆஃப் இருட்டுல இருக்கிறேன். நான் ஒரு இருட்டுல இருக்கிறேன், அவர் செல்போன்ல பேசுறது பேசிட்டு கேட்கல. இருக்கேன். நீங்க பேசுறது கேட்கல. கேட்கலையா? இல்ல கேக்குது நம்ம கேக்குதுங்க. வந்து கேக்குது சார், கேக்குது கேக்குதா? கேக்குது. கேக்குதா? ஆ, ஆ. ஆ, ஆமா. நல்லா ஆ, கேக்குது. நல்லா கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. நான் வீடியோல வர முடியல. நான் இப்ப இருட்டுல இருக்கிறேன், அதனால வர முடியல. இது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல நான் வீடியோல வரேன். இப்போ நான் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான இதான் முதல் முறையா நான் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை நிகழ்த்தி இந்த தமிழ்நாட்டின் பௌத்தம் இந்த 17வது ஒரு பிரிவில் வந்து 17வது பாகத்துல வந்து நான் பேச கலந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என் பேர் திலகர், ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் SC/ST எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இப்போ நீங்க குறிப்பா மேடம் வந்து சுபாஷினி மேடம் வந்து ரொம்ப அருமையான விஷயம். நான் பாதியில் தான் ஜாயின் பண்ண, வெளியில போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த 6:30 கலந்துக்கிற விஷயத்தையே வந்து நான் லேட்டாக தான் நான் பார்த்தேன். அதுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுறேன் உங்ககிட்ட. நான் ஆரம்பத்தில் நான் வரல. நான் இனிமேல் கரெக்டாக அதை நான் ஃபாலோ பண்றேன். ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. அரசு அருங்காட்சியகம் சென்னை இருக்குது, அரசு அருங்காட்சியகம், அங்கே தான் நான் ஒர்க் பண்றேன். இப்போ தமிழகத்தில வந்து குறிப்பா அந்த அமராவதியில இருக்கிற பௌத்தத்தை வந்து நீங்க அமராவதி ஆந்திரால இருக்க கிருஷ்ணாஜி அந்த அமராவதியில இந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த இது வந்து தமிழகத்துல சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்கன்ற விஷயத்த வந்து நீங்க பதிவு பண்ணீங்க. ஆமா, இங்கதான் இருக்கு. இதுல ஒரு விஷயத்த என்ன சொல்ல வரும்னு சொன்னா, இப்போ அருங்காட்சியகத்துல பாத்தீங்கன்னா இந்து சிற்பங்கள் அப்படி ஒரு கேலரி, தனியா ஒரு கேலரி இருக்கும், அது ஒரு பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயின சிற்பங்கள் ஒரு தனி ஒரு கேலரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமராவதி சிற்பங்கள் தான் இருக்கும். அது பௌத்த சிற்பங்கள்ன்ற மாதிரி ஒரு பேர் இருக்காது. காலகாலத்துல அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இந்து சிற்பங்கள், ஜைன சிற்பங்கள், அதுக்கு அடுத்தது என்னன்னா அமராவதி சிற்பங்கள் இருக்கும். அப்ப அமராவதி சிற்பம் என்ன, அது பௌத்த சிற்பம் தானே அது. அப்ப ஏன் பௌத்தர் வைக்கக்கூடாது சொல்லிட்டு இது வந்து ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இது வந்து ஒரு இஷ்யூவா கொண்டு போயிட்டு மியூசியம் கமிஷனர்கிட்ட பேசினேன். அப்போ வந்து இல்ல அது அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரி, ஓகே. அப்படி இந்து சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊரியா போட்டிருக்கீங்க, ஜெயின சிற்பங்கள் கண்டுபிடிக்க ஊரியா போட்டிருக்கீங்க. இல்ல அதெல்லாம் வேற ஊர், இது ஒன்லி அமராவதி. நாங்க சரி ஒன்லி அமராவதி இருந்தாலும் பௌத்தத்தை இதுல சேருங்கன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தினால அந்த SC/ST நூடல் மீட்டிங் எல்லாம் கேட்டதுனால இப்போ மியூசியத்துல வந்து பௌத்த அமராவதி சிற்பங்கள் போட்டிருப்பாங்க. இப்போ பௌத்தன்ற பேரை சேர்த்திருக்காங்க. இப்போ அது என்ன காரணம் தெரியல, பௌத்தன்ற பேரை சேர்க்கறதுக்கு அவ்வளவு பேர் பயப்படுறாங்க. ஓகே, அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மியூசியம்ல பௌத்த அமராவதி சிற்பங்கள் போட்டிருப்பாங்க. இப்போ அது மியூசியம்ல இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரினோவேஷன் நடந்துட்டு இருக்காங்க மியூசியம்ல. அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு, ரினோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்தா பார்க்க முடியாது. அது அந்த ரினோவேஷன் ஒர்க் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். அப்போ மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாரும் அங்க சென்னையில வந்து பார்க்கணுன்ற விஷயத்த பதிவு பண்ணாங்க மேடம். கண்டிப்பா வந்து சென்னையில பார்க்கலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, எல்லாரும் வர வச்சு என்ன சொல்றது, அதை முழுமையா அதை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். தவிர பௌத்தம் சார்ந்த விஷயங்கள் நிறைய மியூசியம்ல இருக்கு, நிறைய இருக்கு மியூசியம்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். அதையும் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். பௌத்தம் சார்ந்த விஷயத்த வந்து இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை இருக்கு இல்லையா, இது நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நம்ம தோழர் கௌதம் சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் அவரை பார்த்து தான் இருக்கேன். அவர் வந்து இதை தலைமையேற்று அதை கொண்டு போறதை வந்து எனக்கு உண்மையிலே நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்காக ஏதோ பாராட்டி பேசுறதுக்காக நான் பேசல, உண்மை மனப்பூர்வமா சொல்றேன். நிச்சயமா அவர் பேர்லயே அந்த கௌதம் என்ற பேரை போட்டு அதுவும் சன்னா பௌத்த படிக்கணும் தெரிஞ்சிருக்கும், அந்த சன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு முழுமையாக இப்போ இல்லை, அவர் அப்பதுல இருந்தே அந்த சன்னான்ற பேரை அவர் பயன்படுத்தி கொண்டு வராருன்னும் போது அவர் பௌத்தத்தில் எவ்வளவு ஈடுபாடா இருக்காருன்னு எனக்கு புரிய வருது. இருந்தும் நம்ம மக்கள் சில பேர் நிற்பாங்க இல்லையா, யாரெல்லாம் ஒரு நல்ல ஒர்க் கொண்டு போறாங்களோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் புறந்தள்ளுங்க, ஒதுக்கி தள்ளுங்க. சிறப்பா போயிட்டு இருக்கு. நம்ம தோழர் பார்த்திபன் விஷயத்துல என்கிட்ட பேசுவார், அடிக்கடி பேசுவார். அவர்கிட்ட எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நான் இதுல செக் பண்ணி பார்த்தேன் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி. நிறைய விஷயம் தெரிஞ்ச பௌத்தம் அறிஞ்சவங்களாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பௌத்தம் சார்ந்து ஈடுபடுறது வந்து என்ன சொல்றது, அடுத்த கட்டம். உண்மையை சொல்ல போனா அரசியல் சார்ந்துன்னு சொல்லி போனா தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல தேவையில்லை. சரியா போயிட்டு இருக்கு அரசியல்ல வந்து. உண்மையை சொல்ல போனா தலித் அரசியல் அது வந்து ரைட்டோ தவறு, ஆனா ஒரு எழுச்சியா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதை இனிமேல் அந்த எழுச்சியெல்லாம் மாற்ற முடியாது.
அதை தாண்டி நம்ம பௌத்தத்தை கொண்டு வந்து அதை வந்து இணைச்சோம்னா அது இன்னும் சொல்ல என்ன, அம்பேத்கருடைய கடைசி ஆசை அதான். நான் அதிகபட்சமா பேச உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஏன்னா அவர் கடைசியா எழுதின புக்கே பௌத்தமும் தம்மமும் தான். கடைசியா எழுதின புக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் ஏன் அது கடைசியா எழுத ஆசைப்பட்டாரு? பௌத்தம் தான் இந்த மக்களுக்கான இறுதி தீர்வுன்றதை அவர் சொல்ல வந்தார். அதனால அதை நீங்க கையில எடுத்திருக்கீங்கன்ற போது உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம். அதுவும் மேடம் மாதிரி வந்து, மேடம் எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நீங்க நீங்க ஜெர்மன்ல இருக்கீங்களா இப்போ? ஓகே 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 மேடம், தேங்க்யூ. ரொம்ப அழகான தமிழ்ல புரியுற தமிழ்ல ரொம்ப கலோக்கியா எல்லாருக்கிட்டையும் அப்படியே என்ன சொல்றது அருமையா பேசுனீங்க. அப்புறம் அவர் கௌதம் சொன்ன அப்படியே நிறைய நான் கேட்டிருக்கிறேன். இப்ப கூட பாருங்க, அவர் பௌத்தத்துல எவ்வளவு கொஞ்சம் டீப்பா போயிருக்காரு நம்ம கவனிச்சேன். பாட்பாட்டா பிரிச்சு பேசுறாரு. அப்படியே அந்த சக்கரத்தை கூட பாருங்க. அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையாளர்களுக்கு அமைந்த ஒரு அமைப்பு. இதை இணைஞ்சதை நான் சந்தோஷப்படுறேன். தொடர்ச்சியா நான் வந்து என்னுடைய ஆதரவு, சங்கத்துடைய ஆதரவு இந்த அமைப்புக்கு இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம களம் காணுவோம். பௌத்தம் சார்ந்த விஷயத்தை நம்ம கையில எடுப்போம். நிச்சயமா அது இந்த மக்களுக்கான விடியலை கொடுக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. திலகர் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிறந்த ஒரு வாழ்த்துரை வழங்கியிருக்காரு. தொடர்ந்து நாம் இணைந்து பயணம் செய்வோம். அவர் சொன்னது போல ரெனோவேஷன் முடிஞ்சுதுன்னா தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையும் தமிழ் மரபு அறக்கட்டளையும் இணைந்து ஒரு பௌத்த பண்பாட்டு பயணத்தை வந்து மெட்ராஸ் மியூசியத்துக்காக ஒன்று ஏற்பாடு செய்வோம். அதை நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதை ஒருங்கிணைச்சு தர சொல்லி அவங்க அதை கொடுத்தாங்கன்னா அந்த ஏப்ரல் அல்லது மே மாசத்துல ஒரு நாள் வந்து இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பௌத்தர்களும் சென்னை மியூசியத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். திலகர் அவர்கள் அது முன்னின்று அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். தமிழ் மரபுகளையும் அதை வந்து அவங்களுடைய பண்பாட்டு பயண திட்டம் ஒன்று இருக்கு, அவர்களும் அதை சேர்ந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சொல்றதுக்கெல்லாம் வசதியா இருக்கும். அதுக்கான ஒருங்கிணைப்பு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையினுடைய முன்னணி நிர்வாகிகள் மேற்கொள்வார்கள் அப்படின்றதை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து முன்னிலை உரை மற்றும் நன்றி உரை வழங்குவதற்கு சத்யா அவர்களை அழைக்கின்றோம். சத்யா இல்லையா? இருக்காங்களா? பாத்துமேன் இருக்காங்களா? இல்ல இவ்வளவு நேரம் இருந்தாங்க. கால் பண்ண. சரி, வேற அவங்க இல்லைன்னா வேற யாரு? நீங்க சொல்லிடுங்க. பாத்துமேன் நீங்க சொல்லிடுங்க. முன்னிலை உரை நீங்களே முடிச்சிருங்க. வந்திருக்காங்களா? ஓகே, ஏதோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வனஜா இருக்கிறாங்க. சுரேஷ் இருக்காங்களா? வந்துட்டாங்களா? சத்யா முதல்ல இருந்தாங்க. சரி, நீங்க பார்த்து நீங்க சொல்லிடுங்க. அதை இங்க பார்த்திபன் இருக்காரா? என்ன இருக்கு? சரி, வரலன்னா பரவாயில்ல. வருண், நீங்க நான் நன்றி உரை சொல்லி முடிச்சிருங்கம்மா. சரி, ரைட். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பாக உரையாற்றிய டாக்டர் சுபாஷினி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய திலகர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் இணைய வழியிலான இந்த கருத்தரங்க ஒருங்கிணைப்பு குழுவினருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட வாரமாக அல்லது 50 வாரங்களுக்கு மேலாக நடைபெறப் போகின்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், நமோ புத்தா.